வேங்கை வலையொலி உறவுகளுக்கு வணக்கம். ஒரு வாரம் கழிச்சு மறுபடியும் அண்ணன் கூட பேச போறோம். ஏன்னா என்னாச்சு, ஒரு வாரமா வீடியோவே போடல. ஒரு வாரம் இல்ல தம்பி, 2 வாரம் ஆச்சு. என்ன சப்ஸ்கிரைபர்கள் எல்லாம் காத்துக்கிட்டு இருக்காங்க. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். கேட்கறவன் தாங்க முத காரணம், அவன் தான் வரல. அடுத்து ரெண்டாவது வந்து நான் ஒரு வேலை காரணமா ஒரு வாரம் ஊர்ல இல்லை, அது இன்னொரு காரணம். ஆனா அதுக்குள்ள நிறைய செய்திகள் நிறைய நடந்துருச்சு. அதனால அதை பத்திலாம் இன்னைக்கு விரிவா அலசுவோம். சரி, பாத்தீங்களா நடந்ததெல்லாம்? பாத்தீங்களா? பார்த்துட்டு தானே இருக்கும். அண்ணன் வந்து போன ஞாயிற்றுக்கிழமை ஆர்ப்பாட்டத்துல மறுபடியும் கருணாநிதி குறித்து அந்த பாடலை வரிகளை மட்டும் மாற்றி பாடிட்டாரு. அது மிகப்பெரிய கொந்தளிப்பை ஏற்படுத்திருச்சு. பாட்டுக்கு எசப்பாட்டு அப்படின்னு எல்லாம் பாட போய் கடைசியில் லொலு சபா மனோகரா அவரை வச்சு ஒரு பாட்டையே டைரக்ட் பண்ணிட்டாங்க. கூடிய சீக்கிரத்தில் அதை ரிலீஸும் பண்ண போகிறாங்களாம். அடுத்ததா நம்முடைய முன்னாள் அண்ணன் ராஜீவ்காந்தி அவர்கள் விகடனுக்கு ஒரு பேட்டி கொடுத்தாரு. பாத்தீங்களா? அதை பார்த்தேன், அதையும் பார்த்தேன். அதுக்கு அப்புறம் அதே விகடன்ல கார்த்தி கொடுத்தீங்களா? அதுக்கப்புறம் கார்த்தி இன்னும் சில வலைவலிகள் எடுத்த நேர்காணலும் பார்த்தேன். சாட்டை துரைமுருகன் பேசினதையும் பார்த்தேன். எல்லாத்த விட சிறப்பா செந்தில்நாதன் ஏன்டா அந்த பேட்டியை கொடுத்தோம் அப்படின்னு வருத்தப்படுற அளவுக்கு ராஜீவ்காந்தியை யோசிக்க வச்சுட்டாரு செந்தில்நாதன். அதுதான், அது என்னன்னா எல்லாரும் பேச தொடங்கினா என்ன ஆகுன்றது அவர் சிந்தனையில இருக்கணும். ஏன்னா அவர் இப்ப பேசல. நாம் தமிழர் கட்சியில இருந்து வெளியேறின பிறகு ஒரு இடைவெளி இருந்துச்சு அவர் திமுக போய் சேர்றதுக்கு. அந்த இடைவெளிக்குள்ள அவர் பார்த்த வேலைகளும் இருக்கு. ஒரு 4 மாதங்கள்ல நோவா இருக்கும். அப்போ அவர் வந்து நாம் தமிழர்ல இருந்து வெளியேற்றப்படுறதுக்கு முன்னாடியே கூட திமுக போறதுக்கான எண்ணத்துல சிந்தனையில இருந்தாருங்கிறத ஒரு பக்கம் வச்சாலும், அதுக்கு பேசிட்டு இருந்திருக்கிறாருங்கிறதெல்லாம் ஒரு பக்கம் வச்சாலும், அவர் போன பிறகு அந்த 4-5 மாதங்கள்ல அவர் பேசின பேச்சு இருக்குல்ல, அதுவே ஓவர் பேச்சு தான். ஆமா, அதுல நாம் தமிழரை பத்தி குறைவு தான். திமுகவை பத்தி அந்த காலகட்டத்தில் அந்த 4 மாசத்துல திமுகவை பத்தி அவர் பேசினதெல்லாம் எடுத்து பார்த்தாருன்னா தெரியும். அதுல இந்த சொல்லாடல்கள்ல நீங்க ஒரு வேறுபாடை கவனிக்கணும். கட்சியில இருக்கும்போது ஏகத்துக்கு பேசுறது எல்லாரையும். உண்மையில இன்னைக்கு வரைக்கும் பாத்தீங்கன்னா நம்ம நாம் தமிழர் கட்சியில இருந்த ஒரே ஒரு தீப்பொறி ஆறுமுகம், இவரு நடராஜன், இவங்களுக்கு ஈடா ஒருத்தர் நாம் தமிழர் கட்சியில இருந்தார் அப்படின்னா அது ராஜீவ்காந்தி தான். என்ன எப்படி பேசுறீங்க? சட்டம் படிச்சவரு, பல அரிய புத்தகங்களை படிச்சு அதுல இருந்து குறிப்பெடுத்து தான் வந்து பாத்தீங்கன்னா மேடையிலேயே பேசுவாரு. அவரை போய் இப்படி எல்லாம் சொல்றீங்களா? எந்த புத்தக குறிப்புல பேக்கரியை வச்சு, அது அக்காவை வச்சு பேக்கரி வாங்கினது இருந்துச்சு. இந்த மாதிரி இது வந்து இருக்கிறதுலேயே கொச்சையா எடுத்து நான் உங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொன்னேன். அவர் இன்னும் நிறைய பேசியிருக்கிறாரு. சக்கர நாற்காலி சதிகாரன்றது, கருணாநிதி சதிகாரன்றதுன்னு அந்த பாட்டுல அண்ணன் இப்ப பாடினாரு 2வது முறையா. அதுக்கு எதுக்கு கொந்தளிக்கிறீங்க நீங்க? சக்கர நாற்காலி சதிகாரன்றது, இப்ப சதிகாரன்றது வந்து ஒருத்தருடைய செயல்பாடின் வழியா அவரை விமர்சிக்கிறது, திறனாய்வு செய்யறதுன்னு வச்சுக்கோங்க. சக்கர நாற்காலிங்கிறது ஒரு உருவ கேலியும் அவருக்கு இருக்கிற உடல் நிலை குறைபாட்டை வந்து கேலி செய்யறதும் அதான் ஆகும். அது ஒரு மனிதத்தன்மைக்கு எதிரானது. நம்ம யாரா இருந்தாலும் சரி. எடுத்துக்காட்டுக்கு இப்ப நேரடியாவே கேட்கிறேன், ஐயா ஸ்டாலின் இருக்காரு. இப்ப ஸ்டாலினை வந்து நம்ம விமர்சிக்க முடியாதா? இன்னைக்கு நீங்க சிந்திச்சு பாருங்க, ராஜீவ்காந்தி இன்னைக்கு நாம் தமிழர் கட்சியில இருந்தா ஏற்கனவே இருக்கும்போது ஸ்டாலின் எப்படி பேசினாருன்னு தெரியும். ஐயா சுடலை அப்படின்னு பேரு. வேற யாராவது இங்க சுடலைன்னு பேசுறாங்களா? துரைமுருகன் வந்து நீங்க நிறைய கொச்சையா பேசுறாரு, கேவலமா விமர்சிக்கிறாருன்னு சொல்றீங்க இல்லையா? எங்கேயா துரைமுருகன் கூட சுடலைன்னு சொன்னாரா? இல்ல, இது வரைக்கும். அவர் இருந்த காலகட்டத்தில் அவர் கூட அதே மாதிரி பயணிச்சவர் தான் கல்யாண சுந்தரம். அவரும் நாம் தமிழர் கட்சி மேடைகள்ல அவரு திமுக விமர்சிக்காத ஒன்றும் கிடையாது. அவர் எங்கேயாவது கருணாநிதியோ ஸ்டாலினையோ இப்படி பேசியிருக்காரா? இல்ல, அவரும் பேசல. அந்த காலகட்டத்தில் அவரும் வெளியேறினாரு. கட்சியில இன்னைக்கு இருக்கிற இடுமாவனம் கார்த்தியா இருக்கட்டும், சாட்டை துரைமுருகனா இருக்கட்டும், இவங்க இருந்த காலகட்டத்திலேயே வந்து வேட்பாளராக நின்றவங்க தான் அக்கா காளியம்மா, இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. இவங்க யாராவது இந்த மாதிரி பேசி நீங்க பாத்திருக்கீங்களா? அப்புறம் எதுக்கு இப்ப தேவையில்லாம ராஜீவ்காந்தி இவ்வளவு கிளந்து துடிக்கிறாருன்றதா? நாகரிகமா பேசணும், ஆபாசமா பேசுறாரு. என்னெல்லாம் பேசுனீங்க? நான் இதை எதுக்கு சொல்ல வந்தேன்னா, நாம் தமிழர் கட்சியில இருந்து வெளியேறி ஒரு 4-5 மாதங்கள் அவர் பேசின பேச்செல்லாம் எடுத்து பாருங்க. நகரத்துல கொடுத்திருக்காரு. இன்னும் ஏதோ 2-3 ஊடகங்கள் எல்லாம் கொடுத்திருந்தாரு. அவர் குறைவு தான். கல்யாண சுந்தரம் தான் ஊடகமா போய் திட்டிட்டு இருந்தார் நாம் தமிழரை. இவர் அதிகம் நாம் தமிழரை திட்டல, ஆனா திமுகவை அப்பவும் விமர்சிச்சு தான் இருந்தாரு. ஆனா சொல்லாடல் மாறி இருந்தது. நான் அதை தான் இப்ப சொல்ல வந்தேன். நீ கட்சியில இருக்கும்போது எப்படி பேசுனீங்க, கட்சியில இருந்து வெளியேறி அந்த 4-5 மாதங்கள்லயும் திமுக மேல விமர்சனம் வைக்கும் போது எப்படி பேசுனீங்கன்றதை நீங்களே எடுத்து பாருங்க. அந்த நாகரிகம் ஏன் இல்ல? இந்த கட்சி மேடையை கொச்சைப்படுத்தியதே ராஜீவ்காந்தி தான் நான் சொல்றேன். நாம் தமிழர் கட்சியோட மேடைகளை கொச்சைப்படுத்தியதே. அதுக்குதான் திமுக தரப்புல இருந்து என்ன கேக்குறாங்க அப்படின்னா, உங்க கட்சியில இருக்கிறவங்க எல்லாருமே அப்படிதான் பேசுறாங்க, அங்கிருந்து வந்த உடனே அவர் வந்து நாகரிகம் அடைஞ்சிட்டாரு, நீங்க அப்படிதான் பேச சொல்லி கொடுக்குறீங்க அப்படிங்கிறாங்க. இதுக்கு என்ன பதில்? நாகரிகமே அடையல, ஆட மாத்திட்டார். அப்போ வந்து கருணாநிதியும் ஸ்டாலினையும் அப்படி பேசினாரு. இன்னைக்கு நாம் தமிழர் கட்சியும் அண்ணன் சீமானையும் நம்ம கட்சிக்காரங்களையும் பேசுறாரு. இவ்வளவுதான் வேறுபாடு. இல்லனா அவர் அப்படி பேசும்போது நீங்க கண்டிச்சிருக்கீங்களான்னு கேக்குறாங்க. பல முறை கண்டிச்சிருக்காரு. இல்லன்னு சொல்ல சொல்லுங்க, இல்லன்னு சொல்ல சொல்லுங்க. அப்புறம் பழைய குரல் பதிவு ஏதாவது வெளியே வந்தா நம்மள குறை சொல்லக்கூடாதுன்னு சொல்லி நீங்களும் வச்சிருக்கீங்களா? நான் வச்சிருக்கேன்றதெல்லாம் இல்ல தம்பி, அதெல்லாம் விடுங்க. அது என்கிட்ட எல்லாம் இல்ல, அப்படியே சொல்லிடுறேன். இல்ல சரியா? ஆனா வரலாம். அதனால ராஜீவ்காந்தி தான் இதை சிந்திச்சு பேசணும்.
ஏன்னா குரல் பதிவுகள் எல்லா பக்கமும் போயிருக்கு. இதை வந்து அவரு அதாவது ரசிக்கிறார். சில இடங்கள்ல அவர் பேசுறதை பார்த்தீங்கன்னா அதாவது காவல்துறையிலேருந்து அது வெளியே வந்துச்சுன்னா நீங்கள் போய் கம்ப்ளைண்ட் கொடுங்க அப்படிங்கிறாரு. புகார் கொடுக்கணுமா? கொடுக்கலையா புகார்? கொடுத்துமே. இப்போ இந்த லட்சணம் தான் அவரோட சட்ட அறிவு, எல்லா அறிவும். இன்னைக்கு நடக்கிற செய்தியை இன்னொன்னு சொன்னாரு, கவனிச்சிங்களா? இந்த குரல் பதிவுகளை வெளியிட்டது காவல்துறை கிடையாது, இது அபாண்டமான குற்றச்சாட்டு, அவங்க வெளியிடல. அண்ணனுடைய குரல் பதிவு பல பேர்கிட்ட இருக்கு, அவங்கெல்லாம் தான் இதையெல்லாம் வெளியிடுறாங்க, இன்னும் கூட நிறைய வெளியே வரப்போகுது அப்படின்னு சொல்றாரு. இதை எப்படி பாக்குறீங்க? அப்போ அண்ணன் வந்து மேடையில் சொன்னார்ல, உங்களை பற்றி தான் இப்படிலாம் பேசியிருக்கேன்னு, அந்த மாதிரி சில குரல் பதிவுகளும் கூட வரலாம். அப்புறம் வருத்தப்படக்கூடாதுன்னு சொல்லிடுங்க. இப்போ என்னன்னா உண்மை என்னன்னு தெரியும், இவரே சொல்லிட்டு அதில் உருட்டுறாரு ஒரு இடத்துல. என்னன்னா உண்மையிலே காவல்துறை தான் வெளியிட்டதுன்னு நினைச்சா நீங்க போய் புகார் கொடுங்க, அந்த இடத்துல மட்டும் சாஃப்ட் ஆயிடுது தோணலாம். சரி, நான் என்ன கேட்குறேன், புகார் கொடுத்துட்டாங்க, உனக்கு ஒன்று செய்தி படிச்சிருந்தாலோ இல்லை பார்த்துருந்தாலோ தெரிஞ்சிருக்கும், அது தெரியல. நாம் தமிழர் கட்சியில் இருக்கும்போது பாதி நேரம் இப்படி தான் இருந்தார், அப்போ தெரியல, இப்போ தெரிஞ்சுக்கணும். அதுக்காக நம்ம சொல்கிறோம் புகார் கொடுக்கப்பட்டது, எல்லாரும் சொல்லிட்டாங்க புகார் கொடுக்கப்பட்டது. இன்னைக்கு வரைக்கும் அந்த புகார் மேலே எடுக்கப்பட்ட நடவடிக்கை என்ன? ஒரு காவல்துறையை சேர்ந்த ஒரு உயர் அதிகாரி, அதுவும் இத்தனைக்கும் ஒரு மாவட்ட கண்காணிப்பாளராக இருக்கிறவர், அவர் இஷ்டத்துக்கு நடந்துக்கிறார். அவர் அதாவது போட்டுட்டு அரசியல்வாதி போல இங்க வந்து பதிவுகளா ட்விட்டர்ல ஒரு குறிப்பிட்ட கட்சியை வந்து தாக்கி பேசுறது, கட்சியை பகடி செய்யற மாதிரி பதிவுகளும் போட்டுட்டு இருக்காரு. காலகட்டத்தில் கட்சியை கூட சொல்லலன்னு வச்சுக்கோங்க. ஆனா வினை விதைத்தவன் வினை இருப்பான், திணை விதைத்தவன் திணை இருப்பான். ஓ, இவர் என்ன அப்படியே தமிழ் வகுப்பு எடுக்கிறாரா? திருக்குறள் எல்லாம் போட்டாருன்னு அவரு. இதுல என்ன சிக்கல்னா, இதையும் இந்த ஆட்சி ரசிச்சதுல. அப்போ கருணாநிதியை பேசினாலோ அல்லது அந்த அதிகாரியை இவ்வளவு ஆட விட்ட பிறகு அந்த அதிகாரியை எதிர்த்து அண்ணன் ஒரு முறை பேசினாலோ உங்களுக்கு கிடந்து துடிக்கிறீங்கல்ல, அந்த அதிகாரியும் துடிக்கிறாருல. இப்படிப்பட்ட பேச்சுக்களை, அதாவது அவரை பேசினதை விட்டுட்டாரு, ஆகா ஏதோ ஒன்று பேசினா இப்படிப்பட்ட பேச்சுக்களை மக்கள் நிராகரிப்பாரா? அதை சொல்றதுக்கு நீங்க யாரு? அதான் நீ யாரு? அரசின் அதிகாரி. அதாவது நம்ம ராஜீவ்காந்தியோட தோழராக இப்போ இருக்கக்கூடிய தமிழன் பிரசன்னா சொல்லணும்னா முதல்வரே யாரு? வீட்டுல கக்கூஸ் அடைச்சிக்கிச்சுன்னா வந்து அதை அடப்பெடுக்கிற வேலையாள். நீ வேலையாள். அப்போ முதல்வரே வேலையாள்னா நீ எந்த நிலையில இருக்க? ஒரு மாவட்டத்தோட வேலையாள் நீ. இப்போ நம்ம அப்படி கூட இல்லை, உண்மையிலே ஒரு இப்போவும் சொல்றேன், ஒரு உயர் அதிகாரி அதுக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்கணும். அவங்க தரத்தை காப்பாற்றலைன்னா அதுக்கு பிறகு விமர்சனங்கள் வரதான் செய்யும். நான் என்ன கேட்குறேன், திருச்சியில் இருக்கிற ஒரு மாவட்ட கண்காணிப்பாளரை பற்றி இப்படி பேசுகிறாங்க. சென்னையில் அல்லது திருவள்ளூரில் இன்னைக்கு யார் மாவட்ட கண்காணிப்பாளர்னு உங்களுக்கு தெரியுமா? இல்லை, எனக்கு தெரியுமா? ஏன் அவரை பற்றி யாருமே பேச மாட்டாங்க? ஏன்னா அவங்க வேலையை செஞ்சுட்டு. திருச்சிக்கு பக்கத்தில் பெரம்பலூர் இருக்கு, அந்த பெரம்பலூர் கூட நான் சிக்கலாயிரும், அது வேற சிக்கல், உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. தஞ்சாவூர் இருக்கு, கோயம்புத்தூர் இருக்கு, திருநெல்வேலி இருக்கு, கரூர் இருக்கு, இங்கெல்லாமும் மாவட்ட கண்காணிப்பாளர்கள் இருக்காங்கல்ல. அவங்கெல்லாம் நம்ம பேசுகிறோமா? ஏன் பேச மாட்டோம்? அவங்கெல்லாம் இந்த மாதிரி அரசியல்வாதிகளாக நடந்துக்கல. அவங்க எல்லார் நிலையிலையும் ஊழல்கள் இருக்கலாம், பிழையான செயல்பாடுகள் இருக்கலாம், அத்துமீறல்கள் இருக்கலாம். அவங்க கீழே வந்து இன்னைக்கும் இந்த காவல் நிலைய மரணங்கள் நடக்குது, அதெல்லாம் நடக்கலாம். இதையெல்லாம் எதிர்ப்போம். அது உண்மையிலே ஒரு அரசியல் கட்சியாக மக்களுக்கு எதிரான ஒரு செயலாக அதை நம்ம எதிர்ப்போம். ஆனால் நீ தனிப்பட்ட முறையில் ஒரு வன்மத்தை வச்சுக்கிட்டு இந்த மாதிரி செயல்களை செஞ்சு அரசியல்வாதி போல கருத்து சொல்லிக்கிட்டு இருந்தா கட்டாயம் எதிர்வினை வரதானே செய்யும். இப்போ எனக்கு என்ன கேள்வினா, எஸ்பி வருண்குமாருக்கும் தனிப்பட்ட வாழ்க்கைன்னு ஒன்று இருக்குல்ல, அதை விடுங்க. அதான் அதை பத்தி நாம பேசினா நல்லா இருக்குமா? யாரை பத்தியுமே இப்போ ராஜீவ்காந்தி இவ்வளோ பேச்சு பேசினார்ல, இவனே வாடா போடலாம். அதாவது எப்படின்னா, இவன் எனக்கு அக்கா அம்மா வேணும், கையை பிடிச்சி இழுத்தனா பார்த்துருக்கீங்களா? அந்த மாதிரி அதெல்லாம் பேசிட்டு இப்படிலாம் நான் பேச முடியல அப்படிங்கிறாரு. நம்ம திரும்ப எனக்கு ராஜீவ்காந்திக்கு ஒன்றும் பெரிய ஒரு ஆண்டோ 2 ஆண்டுக்குள்ளே தான் இருக்கும் வேறுபாடு. நம்ம ஆனாலும் இப்போவும் அப்படிலாம் நம்ம பேசலை, மரியாதையாக தான் பேசுகிறோம். நான் இருந்த வரைக்கும் அவரை வந்து அண்ணன் தான் பேசியிருக்கேன், அப்படியே தான் இப்போவும் பேச விரும்புகிறேன். ஆனால் சிந்திச்சு பார்க்கணும், நீங்கள் பேசும்போது உங்களை திரும்ப பேசுறதுக்கான உரிமையை நீங்கள் மற்றவங்களுக்கு கொடுக்குறீங்க. அப்போது உட்காந்து ஐயோ இப்படி பேசுகிறாங்களே அப்படி பேசுகிறாங்களேலாம் பேசக்கூடாது. நீங்கள் திரும்ப நம்ம சொல்கிறது, இங்கே இருக்கிற நாகரிக அரசியலை அழிச்சது, குழி தோண்டி புதைச்சதே திமுகவும் கருணாநிதியும் தான். இந்த நாட்டில் எந்த கேடு நடந்தாலும் அந்த கேடை அதிமுகவும் செய்யும். ஆனால் அந்த கேட்டோட தொடக்கம் எங்கன்னு நீ போய் பார்த்தீங்கன்னா கட்டாயம் அது வந்து திமுகவும் ஐயா கருணாநிதி. இவங்க என்னென்ன எதிர்பார்க்குறாங்க? நாங்கள் வந்து யாரை வேணும்னாலும், எந்த கட்சி தலைவரை வேணும்னாலும், எவ்வளோ கொச்சையாக பேசுவோம், எவ்வளோ ஆபாசமாக வேணும்னாலும் விமர்சனம் செய்வோம். ஆனால் அதையெல்லாம் வாங்கிக்கிட்டு அவங்க வந்து நாகரிகமாக மட்டும்தான் பேசணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்களா? அப்படிதான் எதிர்பார்க்க. ஏன்னா இந்த விஷயம் எனக்கு வந்து மண்டைக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கு. நாம வந்து வம்படியாக யாரையும் போய் ஆபாசமாவோ கொச்சையாவோ பேசவே இல்லை. ஏன்னா அண்ணன் வந்து ஆயிரக்கணக்கான மேடைகளில் பேசியிருக்கிறாரு. எந்த இடத்துலையும் இப்படி வந்து கோவப்பட்டு ஆவேசப்பட்டு பேசி நான் பார்த்ததில்லை. இவங்க தொடர்ச்சியாக அண்ணனை பற்றியும், அண்ணனோட மனைவி பத்தியும், அவருடைய குடும்பம், பிள்ளை எல்லாரையும் சமூக வலைதளத்துல வந்து யூடியூப்ல 10 பேரை வச்சுக்கிட்டு என்னென்ன பேச்சு. ஆனா அதையெல்லாம் வாங்கிட்டு அவர் மட்டும் என்ன பண்ணனா, ஆமாங்க மரியாதைக்குரிய கருணாநிதி அவர்கள் இப்படின்னு மட்டும் பேசணும்னு எதிர்பார்க்கறாங்க. எனக்கு புரியலண்ணே. மரியாதை என்பது கொடுத்து வாங்க வேண்டியது தானே. நீ என்ன வேணும்னாலும் என்னைய பேச, எச்சிக்காரி துப்பு, நான் எல்லாத்தையும் வாங்கிட்டு தொடச்சிக்கிட்டு நன்றி அசமா அப்படின்னு பேசுறதுக்கு நான் என்ன அடிமையா? அதுதான் திராவிட சனாதனம். அவங்க அதை தான் எதிர்பார்க்குறாங்க. எங்களை எதிர்க்கிற யாரா இருந்தாலும் சங்கின்னு சொல்றாங்கல்ல, அந்த இடத்துல தொடங்குது. உங்களுக்கு ஓட்டு போட்டேன்னு இப்போ சொன்ன ரஞ்சித்தை ஒரு
கொஞ்சம் கூட எந்த சிந்தனையும் இல்ல. ரஞ்சித் விடுங்க, பிஸ்மிக்கு என்ன நடந்துச்சு பாத்தீங்களா 2 நாளைக்கு முன்னாடி? ஒண்ணு இல்ல, ஃபாத்திமா ஃபர்கானா தாய்மாமன் சீமான்னு மேடையில பேசிட்டாங்க. அதுக்கு ஃபர்கானா மேல அவ்வளவு கொச்சையான அவதூறுகள். அதுக்கு தான் பிஸ்மி வந்து ஒரு விளக்கம் சொன்னார். இஸ்லாமிய சமூகத்துல தாய்மாமன் என்பது தந்தைக்கு சமானம். அவங்க அந்த ஒரு அர்த்தத்துல தான் பேசினாங்க. அதை போய் இப்படி எல்லாம் கொச்சப்படுத்த கூடாதுன்னு ஒரு சப்போர்ட்டா ஒரே ஒரு ட்விட்டர் பதிவு தானே போட்டார். உடனே அவர் சங்கி, உடனே அவர் மங்கி. உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? பச்சை சங்கி. நீ உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? நீ என்ன பண்ணனு தெரியாதா? நீ அங்க என்ன பண்ண தெரியாதா? என்ன இவ்வளவு கேவலமா இருக்கானுங்க. அவர் பச்சை சங்கி, ரஞ்சித் நீல சங்கி, எல்லாரும் சங்கி. நீங்க என்ன சங்கி? அக்மார்க் சங்கி. அக்மார்க் சங்கி இவங்க தான் காவியை போட்டுக்கிட்டு எல்லா பக்கமும் சுத்துறது. போயிட்டு காவி இல்லைன்னா கருப்புக்கு துணையா மன்னிக்கணும், காவிக்கு துணையா கருப்பு சட்டைக்குள்ள ஒளிஞ்சுக்கிட்டு அந்த இருட்டுக்குள்ள ஒளிஞ்சுக்கிட்டு அவனுக்கு தேவையான எல்லா முறவாசல் வேலையை செய்யறானுங்க. இப்ப அவங்க கூட்டணியில இருக்கிற கமலஹாசன் முன்னாடி சொல்லியிருக்காருல, ஆமா கருப்புக்குள் காவியும் அடக்கம். ஆமா சொன்னாரா? அதுதான் இருக்கு, இருந்தது தானே. கூட்டணியில நீங்க தானே இருந்தீங்க. அவரும் அங்கதான் இருக்கிறாரு. இப்போ எல்லாம் சரியா தான் பொருந்தி போகுது. நான் சொல்றேன், இவன் இதை பத்திலாம் இவங்க ஏன் பேசுறாங்க? மாத்தி மாத்தி பேசுறத பத்தி, கொச்சியா பேசுறத பத்தி, நாகரிக அரசியல் பத்திலாம் ஏன் திமுக பேசுது? ஏன் கருணாநிதியை பத்தி பேசினா இவ்வளவு பேசுறாங்கன்னு எனக்கு புரியல. இப்பவும் சொல்றேன், கருணாநிதி கைது செய்யப்பட்டார் 2001. எல்லாருக்கும் நினைவு இருக்கும். ஜூன் 29 சின்ன பையன் டிவியில பார்த்தேன். அந்த எனக்கு இன்னும் பசுமையான நினைவு இருக்கு. அந்த நாள் காலையிலேயே வந்து சன் தொலைக்காட்சியில வந்ததை பார்த்தது. அதுல நடந்ததுக்கு எல்லாரும் சொல்றாங்களே, அது ஏன் நடந்துச்சுன்னு பல முறை பேசியாச்சு. ஐயோ ஜெயலலிதா எப்படிப்பட்ட சர்வாதிகாரி, இப்படி செஞ்சுட்டாரே, நானும் அப்படி நினைச்சவன் தான், நானும் அப்படி சொன்னவன் தான். நம்ம அதுக்கு பிறகுதான் அதுக்கு உண்மை அதானே ஏத்துட்டு தானே. அது எனக்கு அதுல எல்லாம் வெக்கமோ இதெல்லாம் ஒண்ணும் இல்லை. இருந்தோம் அங்க இருந்தா வந்தோம். நான் ஊப்பியா இவனுங்களை மாதிரி 200 ரூபாய் வாங்கிட்டுலாம் நான் என்னைக்கு இருந்தது இல்லை. நான் வந்து அதெல்லாம் கிடையாது, திமுக காரனாக இருந்ததுதான். அந்த ரத்தத்துல திமுக அப்படி வந்தவங்க தான். அதுக்கு பிறகுதான் நம்ம எல்லாருமே மாறுறோம். அப்படி இருந்த காலகட்டத்துல கூட 2010 நான் முகநூல்ல பதிவு எழுதியிருக்கிறேன், கருணாநிதி துரோகி தான். அதாவது அந்த கட்சியின் ஆதரவாளன் தான். அப்போ நான் 2010 கூட அந்த கட்சி, அதாவது போர் முடியும் போது நிறைய உணர்றோம் இதெல்லாம் இருந்தாலும் நமக்கு அப்போ வந்து இப்படி ஒரு கட்சி வருது தமிழ் தேசியம்னா எனக்கு தெரியாது தம்பி. அன்னைக்கலாம் 2010லயே தெரியாது எனக்கு. அதுக்கு பிறகுதான் எனக்கு அறிமுகமாகிற சொல் தமிழ் தேசியம். அப்போ அந்த காலகட்டத்தில் கூட நம்ம கொஞ்சம் ஓரளவுக்கு நமக்கு எப்பவுமே அந்த தமிழ் பற்று உண்டு, தமிழன்ற அந்த அடையாளம் உண்டு. திராவிடம்ன்றது ஒரு அரசியல் சொல்ல இப்போதான் போய் கத்திட்டு கிடக்கிறாரு. என் புரிதல்லாம் அப்பவே அப்படிதான். ஆனாலும் அந்த இடத்துல பிழைன்னு எழுதியிருக்கேன் நான் முகநூலில். அதை நோட்ஸ்னு ஒன்று இருக்கும். இப்போ கிடையாது, அதெல்லாம் தூக்கிட்டாங்க. முகநூலில் நோட்ஸ்னு இருக்கும். அதில் நான் ஒரு பதிவை எழுதின பிறகு எனக்கு நெருக்கமாக இருந்த திமுக என்ன சொல்கிறது, அந்த முக்கிய குடும்பத்து சார்ந்த சிலர்லாம் கூட இருந்தாங்க என் நட்பு வட்டத்தில். அது வரைக்கும் எனக்கு அப்பப்போ செய்தி போடுவாங்க. அதோட எனக்கு மொத்தமாக என்னை புறக்கணிச்சிட்டாங்க. எனக்கு அதெல்லாம் எந்த சிக்கல் கிடையாது. நானும் அதுக்கு பிறகு 2-3 ஆண்டுகள் கூட இவங்க ஏதாவது மாறுவாங்க திருந்துவாங்கலாம் பார்த்தேன். திருந்தலை. அதுக்குள்ளே நமக்கு இன்னொரு அரசியல் இங்கே மேலே எழுந்தது. சரின்னு தோணுச்சு, வந்துட்டோம், சேர்ந்துட்டோம், அப்படியே பயணப்பட ஆரம்பிச்சிட்டோம். இப்போ இதில் நம்ம அந்த காலத்துக்கட்டத்தில் கூட எனக்கு வந்து ஜெயலலிதா இப்படி இருக்காரு அப்படிதான். ஜெயலலிதாவை இவங்கெல்லாம் எப்படி சொல்லுவாங்க பேசுவாங்கன்னு கூட நம்ம சொல்ல முடியாது. நான் திமுக குடும்பங்களோடு பல இடங்களில் பயணித்தவங்கிறதுல சொல்கிறேன். ஜெயலலிதாவை நம்ம இன்னைக்கும் வெளிப்படையாக மேடைகள்லையோ இல்லை காணொலிகள்லையோ பேச முடியாத சொல்ல வச்சு தான் பெரும்பாலானோர் ஜெயலலிதாவை இவங்க கூப்பிடுவாங்க இவங்க பேசிக்கும் போது. புரியுது. இதில் தாண்டி என்னன்னா, அந்த நாள் அவங்க செஞ்சதை இவ்வளோ கடுமையாக நம்ம விமர்சிக்கிறோம்ல, பல காலமாக இந்த ஊடகவியலாளர்கள் சொல்லிட்டு இருக்காங்க. குறிப்பாக ஊடகவியலாளர் மணி வந்து பல இடத்துல சொல்றாரு, மீண்டும் இப்பவும் சொல்லியிருக்கிறாரு. அன்னைக்கு என்ன நடந்துச்சு, ஏன் அந்த கைது நடந்துச்சுன்னா, அன்னைக்கு காலையில முரசொலியில ஒரு கட்டுரை எழுதி அதுல 5 இடங்கள்ல திருமதி ஜெயலலிதா வேணும்னு. இதெல்லாம் எவ்வளவு ஒரு மலினமான 77 வயசு தம்பி அவருக்கு. உனக்கு 77 வயசுலயே இவ்வளவு துடிக்கும்னா நம்மலாம் அதுல பாதி இருக்கோம் இன்னும். அப்ப நமக்கு இன்னைக்கு துடிக்காதா? பேச மாட்டோமா? அதான் சொல்றோம். அதுக்கு பேசிட்டாங்க. நீ என்ன பேசுன? நீ மரியாதையா பேசி நான் மரியாதை குறைவா பேசினா, நீ என் குடும்பத்தையே இழுத்து வச்சு அசிங்கப்படுத்துவ. நான் அதையெல்லாம் பார்த்துட்டு அமைதியா இருக்கணும்னா என்ன? எல்லா குடும்பத்தையும் நீ பேசாத குடும்பமே கிடையாது. காமராஜரை விமர்சிச்ச, காமராஜரோட அம்மா எதுக்கு இழுத்த? எல்லா தலைவர்களையும் அம்மாவை இழுத்து பேசினாங்க. இன்னைக்கு வரைக்கும் இவனுங்க நாகரிகமே இப்படிதான் இருக்கு. உங்களுக்கு தெரியாது ஒண்ணும் இல்ல. நீங்க ட்விட்டர்ல என்னைக்கெல்லாம் பதிவு போடுறீங்களோ அதனுடைய கமெண்ட் செக்ஷனை போய் பாருங்க. ஏன் கமெண்ட் செக்ஷனுக்கு வந்து பாருங்க, அவ்வளவு கொச்ச வார்த்தை. ஏன்டா நான் ஒரு அரசியல் கருத்து போடுறேன்னா அரசியலா பதில் சொல்லு. அதை விட்டுட்டு அது என்னது உருவ கேள்வி வேற இதுல. இப்ப நான் காணொலியில வருது உன்னை திட்டி வச்சிருக்கானுங்க. அத வேற நீங்க இப்ப குறிப்பிட்டு சொல்லணும் நேயர்களுக்கு. நீங்க போய் வேணா பாக்குறவங்க கமெண்ட்ஸ் பாருங்க, இவனை என்னென்ன திட்டுறாங்க. நான் வந்து அழகெல்லாம் பெருசா மதிக்கிறதே இல்ல. நான் சொல்றது என்னன்னா, அதுல அவனுங்க வந்து மனநோயாளி. அதான் பெரும்பாலும் கொச்சையான ஏதாவது சொற்கள் இருந்தாலும் தவிர நான் அந்த கமெண்ட்ஸை நீக்கிறது கூட கிடையாது. நீங்க நீக்கிட்டாலும் உங்களுக்கு தான் மறையும். அது அங்க அப்படியே தான் இருக்கணும். ரிப்போர்ட் பண்ணணும். அப்படியா? ஆமா, ரிப்போர்ட் பண்ணி இது வந்து பாத்தீங்கன்னா அந்த அபியூசிவ் கண்டென்ட் இருக்குன்னு சொன்னீங்கன்னா அவங்க இதுக்கப்புறம் கமெண்ட் போட முடியாது. போட்டாலும் விசிபிள் ஆகாது. அந்த மாதிரி பண்ணிக்கங்க. சரி, என்னன்னா நீங்க சொன்ன மாதிரி கீச்சு பக்கத்துல ட்விட்டர்ல போய் பாருங்க. தினம் நான் வந்து இத்தனைக்கும்
வாடா போடா கூட இது வரைக்கும் 3 முறையோ 4 முறையோ தான் மொத்தமாவே ட்விட்டர்ல பயன்படுத்தியிருப்பேன். இல்லைன்னா நீங்க போய் தேடி பாருங்க. நான் இப்போ தெரியும் தேடி பாருங்க, கெட்ட சொல் எதுவும் இருக்காது, வாடா போடாவே இவ்வளவுதான் இருக்கும். அந்த அளவுல தான் நம்ம இயங்கி இருக்கிறோம். ஆனா என்னென்ன திட்டுறானுங்க இதுல. ஒவ்வொரு முறை நாம் தமிழர் கட்சியை பத்தி பேசும்போது இந்த எராமிஸ் இருக்கிறார்கள் சுபவீரபாண்டியன், அதாவது அவர்களுக்கு என்ன தெரியும், கொச்சையாக பேசுவார்கள், திட்டுவார்கள். உன்னையோ திட்டவே இல்லையா, ஏன் இப்படி போய் பேசிட்டு தெரியற, யாருமே அவருக்கு இருக்கு, அவருக்கு ஒரு பொங்கல் வச்சிருக்காரு, யாருமே திட்டல. இல்ல அவருக்கு என்னன்னா தொடர்ச்சியா என்னைய எப்படி திட்டுறாங்கன்னு பாருங்க. உங்களை திட்டுறாங்க, இடுமாவளங்கார்த்தியை திட்டுறாங்க, அதாவது கீச்சில யாரெல்லாம் கருத்து சொல்றாங்களோ எல்லாரையும் கொச்சையா கேவலமா அவங்க குடும்பத்தை இழுத்து, எல்லாம் இருக்கு இல்ல என் குடும்பத்துல இல்லாத நபர்களை கூட இழுத்து வச்சு திட்ட வேண்டியது. ஏன்னா என்னன்னா மனநோயாளிகள் நீங்களாம் அப்படின்னா. இதுல என்னன்னா இந்த ஒரு கட்சியில போய் சேர்ந்துக்கிட்டு ராஜீவ்காந்தி கூவல் இருக்குல்ல, இது அந்த கட்சியில் இருக்கவங்களுக்கும் அவரை பத்தி தெரியும். ஆனா என்னன்னா நாம் தமிழர் கட்சியை எதிர்க்கிறதுக்கு அங்கிருந்து வந்த ஒருத்தர் வேணும் அப்படிங்கிறதுக்காக தான் அவங்க ரொம்ப நாள் காத்திருப்பு அவங்களுக்கு கிடைச்ச ஒரு கருவியா தான் ராஜீவ்காந்திக்கு கூட நான் என்ன சொல்றேன்னா, எங்களுக்கு நாகரிக பாடம் எடுக்கிறதுலாம் இருக்கட்டும். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி உங்க இளைஞரணி தலைவர் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அம்மையார் சசிகலா அவர்களையும் எடப்பாடி பழனிசாமி அவர்களையும் என்ன பேசினாருங்கிறது நினைவு இருக்கா? பொது வெளியில பேச முடியுமா? எடுத்துக்காட்டுக்கு கூட சொல்ல முடியாது. அவரே இன்னொரு சவால் விட்டுறாருன்னா, நான் நினைச்சேன்னா 2 வருஷத்துல சட்ட ரீதியாவே நாம் தமிழர் கட்சியை முடக்கிடுவேன் அப்படின்னு சொன்னாரு. கவனிச்சிங்களா? கவனிச்சேன். 2 வருஷம் ஆகும் அப்ப கூட உனக்கு இல்ல எல்லா அதிகாரத்துல இருக்கு. அதே தேர்தல் நேரத்துல நான் வந்து உங்களை முடக்கி காட்டுற பாக்குறீங்களா? கிழிப்ப போய் செய்ப்போ. என்னண்ணே சட்டம் படிச்சவர்ண்ணே. 4 வருஷம் என்னைய வந்து அவர் மாதிரி பேச வச்சிடாத. 3 ஆண்டுகள் கடந்துருச்சா அந்த கட்சிக்கு போய் அவரு 4 ஆண்டு ஆச்சு. 4 ஆண்டுல நீ கலட்டாததை இப்ப கலட்ட போற அப்படின்னா போய் கலட்டு, அவ்வளவுதான். அதுக்கு மேல நம்ம என்ன சொல்றதுன்னு தெரியாது. ஒருவேளை திமுகவிற்கு இருக்கின்ற திட்டங்களை வாய் தவறி உளறிட்டாரோ அப்படி கூட இதை பார்க்கலாம்ல. திமுகவுக்கே திட்டம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், செய்யுங்கன்னு தான் சொல்ல முடியும். இதுல இதை போய் யாரோ ரங்கராஜ் பாண்டே கிட்ட வர கேட்கறாங்க, இப்படி சொல்லியிருக்காரு அப்படின்னு. அப்போ அவர் என்ன சொன்னாரு? அப்போ சட்டத்துக்கு புறம்பா ஏதோ செய்யறாங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சு நீங்க சொல்லலைன்னா அப்ப நீங்க செய்யறது பிழை தானே திரும்ப கேட்டாரு. இப்ப என்ன செய்வானுங்க இவனுங்க? அதான் வாயை கொடுத்து மாட்டேன். இது வந்து நீங்க எடுக்கிற கத்தி இரு பக்கமும் கூறானதுன்றதை தெரிஞ்சுக்கிட்டு தான் அதுல கை வைக்கணும். தெரியாம கை வச்சீங்கன்னா நீங்க யாருக்கு வேலை செய்யறீங்கன்னு நீங்களே காமிச்சு கொடுத்துக்கிறீங்க. இந்த மாதிரி பேச்சு இது வரைக்கும் இந்த மண்ணில் யார் பேசியிருக்காங்க? உங்க கட்சியை அழிப்பேன், தோக்கடிப்பேன் அப்படின்னா பரவாயில்ல, அது ஒரு சவால், அது ஒரு அறைகூவல், ஏற்றுக்கொண்டு எதிர்த்து நின்று வேலை செய்யலாம். நான் முடக்கிடுவேன் எனக்கு தெரியும் அப்படின்னா, தெரியும்னா போய் செய்ய. நீ ரொம்ப நாளாக சொன்ன எங்கேருந்து ஃபண்டு வருதுன்னு எனக்கு தெரியும் சொன்னல, அதாவது ஈழத்தமிழர்கள்ட்டேருந்து வருதுங்கிறாங்க, அது உண்மை இல்லை. இவர் சொன்னார் ஈழத்தமிழர்கள்ட்டேருந்து வருதுன்றது உண்மை இல்லை. இந்த புதுக்கோட்டை ராமநாதபுரம் பகுதியிலேருந்து வளைகுடா நாடுகளுக்கு போய் வேலை செய்கிறவங்க தான் அனுப்புகிறாங்க, அவங்க அனுப்புகிற காசில் தான் கட்சி நடக்குது சொன்னல. ஆமாம். அப்போ இந்த நாட்டை சேர்ந்தவன் பணம் அனுப்புகிறான்னு சொல்லியிருக்கேன், இந்த நாட்டை சேர்ந்தவன் வெளியிலேருந்து வேலை செய்யும் போது அனுப்புகிறான்னு சொல்கிறேன். சரி, அதுலேயும் சட்டத்துக்கு புறம்பா ஏதாவது நடக்குதுன்னா எடுக்க வேண்டியது நடவடிக்கை. 3 வருஷமா 3 ஆண்டு அதிகாரத்தை வச்சுட்டு என்ன கழட்டிக்கிட்டு இருக்கீங்க? அதனால அது விடுங்களேன். அவர் வந்து ஒரு ஆற்றாமையிலையோ இல்லைன்னா அங்கே அவருக்கு ஏதாவது ஒரு தேவை இருந்தா, இப்போ எல்லாருமே அப்படி தானே செய்கிறாங்க. திமுகவில் அவர்களுக்கு ஒரு தேவை இருக்குது, அதை அடையணும்னா அவங்க செய்யறது என்ன? நாம் தமிழர் கட்சியை கடுமையாக திட்டுறது, உடனே அங்கே ஒரு அங்கீகாரம் கிடைக்குது. நீங்கள் பாருங்களேன், இன்னைக்கு அண்மையில் ஒரு கூட்டம் நடந்திருக்கு, உள்ளரங்க கூட்டம், கூப்பிட்டு சில பேரை வச்சு பேசியிருக்கிறாங்க. சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அதை ஒரு காணொலியை ஒரு பதிவு போட்டிருக்காரு. அதில் பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் உட்காந்துருக்காங்கன்னு பாருங்களேன். சுபவீரபாண்டியன் இருந்தார், அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் திமுக சுபவீரபாண்டியன் அவங்களோட கூட்டத்தில் உட்காந்துருக்காரு. சரி, யாரெல்லாம் நீ அவங்களோட தகுதி, எல்லாருக்கும் இருக்கிற ஒற்றை தகுதி என்னன்னா நாம் தமிழர் கட்சியை திட்டுறோம். அந்த ஸ்ரீவித்யா கூட இருந்தாங்க, எல்லாரும் இருக்காங்க. சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி இதுல இருக்கையில உட்காந்துருக்காரு, முன்னாடி நடுநாயகமாக உதயநிதி ஸ்டாலின் உட்காந்துருக்காரு. இப்ப நீங்க என்ன செய்றீங்கன்னு தெரியாதா? என்ன பேச்சு பயிற்சியா? என்னவோ இருக்கட்டும், நமக்கு தெரியாது, நம்ம அதை பத்தி எல்லாம் சிந்திக்க. அது ஒரு கட்சி, அவனுங்களே அவங்க தொண்டர்களே சிந்திக்கிறது. நாம முன்னெச்சரிக்கையா இருக்கணும்ல, ஏதோ திட்டம் போடுறாங்க அப்படிங்கிற போது அதுக்கு ஏத்த மாதிரி நாமளும் தயாராகணும்ல. அவங்க வக்கீல தம்பி எஸ்வி சேகர் இன்னைக்கு கூப்பிட்டு பாத்தீங்களான்னு தெரியல, இவ்வளவு நாள் திட்டினானுங்க எஸ்வி சேகரோட 7000வது நாடகமோ என்னவோ இப்போ அரங்கேறப்போதான். அதுக்கு ஸ்டாலினும் உதயநிதியும் போறாங்களாம். அதுக்குள்ள உதயநிதி வந்து துணை முதல்வர் இந்த டிவி விவாதத்தெல்லாம் பூணூல் வெளியில தெரியற மாதிரி இதை பத்தி அறிவிக்கும் போதே அது தெரியற மாதிரி வச்சுட்டு தான் பேசுறாரு. அவர் சொல்றாரு துணை முதல்வரா உதயநிதி வருவாருங்கிறாரு. ஏன்னா ஏதோ எண்ணிக்கை சொன்னாரு, 3500 5000 ஏதோ சொன்னாரு. அந்த நிகழ்வை வந்து அன்றைய முதல்வர் கலைஞரும் துணை முதல்வர் ஸ்டாலினும் தான் வந்து பார்த்தாங்க. அப்போ 7000க்கும் இப்ப முதல்வராக இருக்கிற ஸ்டாலினும் துணை முதல்வராக உதயநிதியும் வரணும். குடும்ப அரசியல்னு சொல்றாங்க. அதெல்லாம் எனக்கு என்ன ஒரு கேள்வி, ரொம்ப சிறப்பான செய்தி, இதை கேளுங்க. குடும்ப அரசியல்னு சொல்றாங்க, அதெல்லாம் எனக்கு அந்த மாதிரி விமர்சனத்தெல்லாம் ஈடுபாடு இல்லை. ஏன்னா ஒரு செருப்பு தைக்கிறவரோட மகன் செருப்பு தைக்கிறான், ஒரு மருத்துவராக இருக்கிறவரோட மகன் மருத்துவராக இருக்கிறான். அப்போ ஒரு அரசியல்வாதியின் மகன் அரசியல்வாதியா இருக்கிறதுல என்ன தப்பு? புரியுதா உங்களுக்கு? சனாதன புத்தி. அப்போ இங்க அவர் சொல்றதே என்ன? திமுகவில் இருக்கிறது சனாதனம்னு ஒருத்தன் சொல்றான். இது நீங்க சரி, சனாதன கோட்பாடின்படி மனு தர்மத்தின்படி நீங்க செயல்படுறீங்கன்னு சொல்றான். அவனோட நிகழ்ச்சியில நீங்க போய் கலந்துக்கவும் ஏத்துக்கிட்டாங்க, உண்மைன்னு ஒத்துக்கிட்டாங்க. அந்த நிகழ்ச்சிக்கு போய் சிறப்பு செய்றீங்க. யாரு?
உங்க கட்சிக்காரங்களை முன்னாடி கேவலமா பேசினவன், உங்க கட்சிக்காரங்களை மட்டும் இல்லாம மொத்த ஊடகத்தையும் கேவலமா பேசிட்டு ஒரு 2 மாசத்துக்கு தலைமறைவா எங்க சுத்திட்டு இருந்தா? ஊட்டில. அவங்க அண்ணி இங்க ஒரு பொறுப்புல இருந்தாங்க, அவங்க வண்டியில சுத்தினாதான் காட்சி வந்துச்சு. அப்போ அன்னைக்கெல்லாம் இந்த திமுக காரங்க பேசின பேச்செல்லாம் நீங்க எடுத்து பார்க்கணும். எடப்பாடியை அட்டாக் பண்ணி திட்டினானுங்க. ஆமா, அமைச்சர்கள் கலந்துக்கிற நிகழ்ச்சியில இவர் வந்து அமைதியா வந்துட்டு போறாரு, அவரை கைது செய்யறதுக்கு துப்பு இல்லைன்னு அன்னைக்கு வந்து எடப்பாடியை கேள்வி கேட்டவங்க இன்னைக்கு அவர் மேல நடவடிக்கை எடுக்கல, கைது செய்யலாம் விடுங்க. ஆனா இப்ப என்ன சொல்றாங்க, 7000வது நாடகத்துக்கு முதல்வரும் துணை முதல்வரும் போய் கலந்துப்பாங்க. இத்தனைக்கும் இப்ப துணை முதல்வரே இல்லை. இவனுங்க டிசைனை பார்த்தீங்களா? இவனுங்களை எதிர்த்து யார் பேசினாலும் வந்து அதை பற்றி கவலையே இல்லை. எங்கள் பக்கம் வந்துட்டு எங்களுக்கு வாழ்க்கை கோஷம் போட்டுட்டா நாங்கள் எல்லாத்தையும் தொடச்சி போட்டுட்டு உன்னை சேர்த்துக்குவோம். இது என்னென்ன இது? அதேதான் ராஜீவ்காந்திக்கும். நீங்க பாத்தீங்கன்னா ராஜீவ்காந்தி விடுங்க, நான் சொல்றேன் அதேதான், வேற அதேதான். எது டெல்லியில அவங்க எப்படியோ தமிழ்நாட்டுல இவங்க ஹச்சாக்கிய மாணவசமா இருக்காதா? அவங்க வந்து அஜித் பவார அவங்க பேசாத பேச்சு இல்ல, பேசிட்டு என்ன ஆச்சு, அவர் அங்கிருந்து ஒரு எண்ணிக்கையான சட்டமன்ற உறுப்பினர்களை வந்து கூட்டு வந்து பாஜகவோட சேர்ந்த உடனே அவர் வந்து புனித ரைட்டர், துணை முதல்வர் ரைட்டர். இப்ப இவங்க எப்படின்னா எங்களை எவ்வளவு கேவலமா வேணா பேசிருக்கலாம், வைகோ பேசாத பேச்சா, நாஞ்சில் சம்பத் பேசாத பேச்சா, அதாவது அந்த மாதிரி எல்லாம். இப்பவும் சொல்றேன், இந்த ராஜீவ்காந்தி நாம் தமிழர் கட்சியில இருக்கும்போது கூட அவ்வளவு கொச்சையா பேசினது இல்ல. நாஞ்சில் சம்பத் ஐயோ என்ன பேச்சு, அதனால ஐயோ எப்படி ஒரு நபரால இப்படி சிந்திக்க முடியும்னு நான் யோசிப்பேன். அப்படிலாம் பேசுவாரு நாஞ்சில் சம்பத். இன்னைக்கு அவர் வந்து அந்த நான் சொன்ன அந்த கூட்டத்துல உட்காந்துருக்காரு. இந்த பக்கம் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தினா, இந்த பக்கம் நாஞ்சில் சம்பத் உட்காந்துருக்காரு. அப்ப இவங்க எங்க நிக்கிறாங்கன்றத இவங்களே ஒரு முறை பார்த்துக்கிட்டாலே ரொம்ப அருவருப்பா இருக்கும். ஒரு திமுக காரனா இன்னைக்கு இருக்கிறதுக்கு உண்மையில சொல்றேன், இது எல்லாத்தையும் சிந்திச்சு பார்த்தா அருவருப்பா இருக்கும். எங்க தலைவர் நாம் தமிழர் கட்சியா இருக்கணும், நாம் தமிழரா இருக்கணும் கூட நான் சொல்லல. ஒரு திமுக காரனா இன்னைக்கு இருக்கிறதுக்கு உனக்கு அருவருப்பா இருக்கணும். இல்லனா நீ மனசாட்சிங்கிறத ஒண்ணே இல்லாம உண்மையிலேயே உங்களுக்கு வந்து மான ரோசம் சூடு சொரணன் ஏதாவது இருந்துச்சுன்னா திமுக காரங்களை சொல்றேன். சீமான் வந்து கருணாநிதியை பேசிட்டாரு, கருணாநிதியை பத்தி பாடிட்டாருங்கிறதுக்கு இவ்வளவு பொங்குறீங்களே, உண்மையிலேயே உங்க தலைவர் மேல பாசம் இருந்தது அப்படின்னா வைகோவையோ நாஞ்சில் சம்பத்தையோ ராஜீவ்காந்தியவோ நீங்க கிட்டவே சேர்த்திருக்க கூடாது. என்ன நீ நேற்று எங்க தலைவரை பத்தி அவ்வளவு பேச்சு பேசிட்டு இன்னைக்கு எங்க கட்சிக்குள்ளே வருவியா? வெளியில போய் இவனை சேர்த்துக்க கூடாது, இவனை சேர்த்துக்கிட்டா நாங்க யாரும் கட்சி ஆதரிச்சு பேச மாட்டோம், எழுத மாட்டோம், ஏன் யாருமே சொல்ல மாட்டேங்கிறாங்க? அம்மா வரட்டும் காத்திருக்கோன்னு நாஞ்சில் சம்பத் சொன்னப்போ இந்த ஊடக சிண்டிகேட் இருக்குதுல்ல, இவங்க திமுகவுது எப்படி அவர் பேசினாங்க தெரியும்ல? சன் தொலைக்காட்சியில அந்த திருவேங்கடம்னு ஒருத்தர் என்ன பேச்சு பேசினார். அதானே இவனுக்கு டிசைனே தெரியுமா? அதுல ரொம்ப கோவப்பட்டு ஒரு முறை நாஞ்சில் சம்பத், ஆமாண்டா நீ என்ன அப்படி வாடா போடான்னு பேசிடுறாரு, ஆமாண்டா நீ இப்படி என்ன பேசி பேசி திரும்பவும் நான் வந்து உனக்கு குடுத்தம் பத்தியா என்னை அடிக்கணும், அதாவது எச்சி துப்பு ஏதோலாம் பேசிடுவார், கண்ணா வேணான்னு பேசிடுவார். அப்படி பேசினா நீங்க இன்னைக்கு நாஞ்சில் சம்பத் உங்காலாயிட்டார். ஸ்டாலின் புகழ் பாடுறாரு, உதயநிதி புகழ் பாடுறாரு. அப்ப இது உண்மையான மானரோசமே கிடையாது, வைகோக்கே கிடையாது. சரி ஓகே, இப்ப இதை தொட்டு நேற்றைக்கு ஒரு சம்பவம் முடிச்சுக்குவோம். ராஜீவ்காந்தி இதெல்லாம் மட்டும் இல்லாம ஈழத்தை பத்தி இப்படியே பேசி பேசி எங்களெல்லாம் பேச விடாம பண்ணிட்டாங்க. உங்களை யாரு பேச விடாம பண்ணாங்க? அது எல்லாரும் கேட்டாங்க. நான் இன்னொன்னு கேட்கிறேன், அப்போ ஒருத்தர் உங்களை வந்து நீங்க செஞ்ச துரோகத்தை எடுத்து பேசினா அந்த செய்தியே நீங்க பேசாம போயிருவீங்கன்னா உங்க கொள்கை எவ்வளவு தக்கையா இருக்கு. நீங்க எல்லாருக்கும் கொள்கை பாடம் எடுப்பீங்க ராஜீவ்காந்தி. இப்ப இதுக்கு பதில் சொல்லுங்க, உங்க கொள்கை எவ்வளவு தக்கையா இருந்தா சீமான் உங்களை திட்டினாரு, இல்ல ஈழத்தமிழர்கள் உங்களை விமர்சனம் பண்ணாங்கன்னா, அதாவது உங்களைனா திமுகவையோ திமுக தலைவர்களையோ விமர்சனம் பண்ணா நீங்க கோவை ராமகிருஷ்ணன், கொளத்தூர் மணி, சுபவீர பாண்டியெல்லாம் பேசுறதை விட்டுட்டு போயிருவீங்கன்னா அப்போ உங்க கொள்கை எவ்வளவு தக்கையா இருந்திருக்குன்னு பாருங்க. நியாயமான சில இவ்வளவு தக்கையான கொள்கை நிலைப்பாட்டோட இருந்ததுனாலதான் ஈழம் அழிந்ததுன்னு உங்க மேல இன்னொரு பெரிய குற்றச்சாட்டை நான் வைக்கிறேன். இப்போ இல்லன்னா நம்மள மாதிரி உறுதியா இருந்திருந்தா என்ன நடந்தாலும் ஈழத்தமிழர்களே நிறைய பேர் திட்டுறாங்க, நம்ம ஒதுங்கிட்டோம் அதுல இருந்து. அப்போ இதுதான் கொள்கை நிலைப்பாடு. எங்களுக்கு ஒரு கொள்கை இருக்கு, அடிப்படை கொள்கை இருக்கு. செயல்பாட்டில் எங்கேயாவது 1-2 பிழை இருக்கலாம், இல்ல உங்க புரிதல் வேலையா இருக்கலாம், எங்க புரிதல் வேலையா இருக்கலாம், அதெல்லாம் சிக்கல் இல்லை. ஆனா அந்த கொள்கையில நிலையா இருக்கோமா, அதுதான் கடைசியில ஒரு மனிதன் வாழ்ந்து முடிக்கும் போது அதைத்தான் எல்லாரும் பார்க்கணும், பார்க்கறது தான் சரி. நீங்க எவ்வளவு தக்கையா இருந்தா ஒரு 10 ஆண்டு கூட தாண்டல, கொளத்தூர் மணி சொல்றாரு, அதே எவ்வளவு நாளைக்கு பேச முடியும்? அப்ப எப்படி உங்களெல்லாம் நம்பி உங்களை இந்த நிலத்துல இருக்க உங்களை நம்பி அங்க போராட்டம்? இந்த லட்சணத்துல நாங்க தான் வந்து தேசிய தலைவருக்கும் இயக்கத்துக்கும் மிகப்பெரிய உதவிகளை செஞ்சோம், நாங்க மட்டும் இல்லைன்னா அவங்க வளர்ந்திருக்கவே முடியாது அப்படின்னு எல்லாம் பேசுவாங்க. அன்னைக்கு அவ்வளவு சப்போர்ட்டாவும் துணையாவும் இருந்த நீங்க இன்னைக்கு ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? கேட்டா வந்து சீமான் வந்து எங்களை எல்லாம் எதிர்த்து பேசுறாரு. அவர் எதிர்த்து பேசுறா உங்களுக்கு என்ன? அன்னைக்கு நீங்க தானே வளர்த்து விட்டீங்க, இன்னைக்கு எல்லாமே முடிஞ்சு போயிருச்சு, அந்த மக்கள் நிர்கதியா நிக்கிறாங்க, இன்னைக்கு என்ன பண்ணீங்க அப்படின்னு கேட்டா அவர் பேசுறாரு, நாங்க பேச மாட்டோம். நீங்க சொன்ன மாதிரி எவ்வளவு தக்கையா இருக்கிறீங்க. திமுகவையே எடுத்துக்கோன்னு நம்முடைய தேசிய ராணுவத்தால தான் இதை ஏன் வந்து பூடகமா சொல்றேன் அப்படிங்கிறதுக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்கு, வெளிப்படையா சொல்ல முடியாது. ஏன்னா AI டிடெக்ட் பண்ணும் என்ன சொல்றோம் அப்படிங்கறத உங்க சேனலுக்கும் ஆப்பு வச்சிருவாங்க. சரியா? நம்முடைய தேசிய ராணுவத்தாலையும் நம்முடைய தேசிய தலைவராலையும் தான் திமுக பதவியே இழந்துச்சு
அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வச்சுக்கிட்டு இன்னைக்கு வரலும் உருட்டுறாங்கல்ல, அந்த அளவுக்கு நீங்க வந்து அந்த விடுதலை போராட்டத்து மேல உண்மையாகவும் உறுதியாகவும் இருந்தீங்க அப்படின்னா பேசுங்க. உங்களை யார் தடுத்தாங்க? எல்லாரும் பேசுங்கன்னு தானே சொல்றோம். அவங்க பேசுறாங்க. அதுல தான் சிக்கல் என்னன்னா, தொடர்ச்சியா 2021 காலகட்டத்தில இருந்து இவங்க ஆட்சிக்கு வந்த உடனே ஒரு குழுவை அமைச்சு இதுக்கான வேலையை பார்த்தாங்க. என்ன முறியடிக்கிற வேலையை நம்மளும் செஞ்சதுனால எனக்கு நேரடியா தெரியுங்கிறதுல சொல்றேன். இதை தேசிய தலைவரையும் ஈழத்து போராட்டத்தையும் மிக கொச்சையாக கேவலமாக எவ்வளவு பேச முடியுமோ வன்மத்தோட பேசினாங்க. பேசி முட்டி பார்த்தாங்க. அந்த குழு கூட்டிட்டு வந்து நடத்தின நிகழ்ச்சிகள்ல இதே ராஜீவ்காந்தியும் கலந்துருக்கிறார், கனிமொழி கலந்துருக்கிறாங்க. இவங்களுக்கெல்லாம் அப்போ நாங்க சொல்ல முயற்சி பண்ணியும் எதுவும் நடக்கல. இது ஒரு கட்டத்துல உச்சத்தை தொட்டு ஈழத்தமிழர்கள் பல பேர் வந்து தொடக்கத்தில் என்ன பண்ணாங்க, சரி நாம் தமிழரை திட்டினா இவங்க விட்டுருவாங்க போலன்னு அதெல்லாம் கூட பண்ணி பார்த்தாங்க. ஆனால் அவங்க அதுக்கெல்லாம் விடுற மாதிரி இல்லை. நீங்கள் வந்து அறிக்கை கொடுக்கணும். கேட்டது யார் தெரியுமா? இந்த டான் அசோக். அறிக்கை கொடுங்க, உங்களோட அஃபீஷியலாக யாராவது அமைப்பை வச்சு அறிக்கை கொடுங்க. நாம் தமிழர் கட்சியை நாங்கள் எதிர்க்கிறோம், அவங்கள நாங்கள் ஆதரிக்கல, சீமானை எதிர்க்கிறோம், சீமான் இதெல்லாம் நடந்துச்சு தம்பி. நம்ம இதெல்லாம் பார்த்துட்டு அப்போ அந்த காலகட்டத்தில் அதில் நின்று அவங்கள முறியடிக்கிற வேலையை நான் செஞ்சேன். அதில் நடந்த எல்லாம் நிறைய பேருக்கு தெரியும். பிறகு சில மூத்தவர்கள் தலையிட்டாங்க. இதெல்லாம் அதுக்கு மேலே நான் சொல்ல விரும்பலை. தலையிட்டு என்கிட்டையும் இன்னும் ஒரு 1-2 பேர்கிட்டலாம் தனிப்பட்ட முறையில் கூப்பிட்டு கேட்டு செய்திகள் என்ன நடக்குது, ஏன் நடக்குது, எவ்வளோ நல்லா நடக்குது, யார் செய்கிறாங்க, உங்ககிட்ட என்ன தகவல் இருக்குன்னு கேட்கும்போது நம்மகிட்ட இருந்த தகவல்லாம் கொடுத்தோம். கொடுத்த உடனே சரி நாங்கள் பேசுகிறோம்னு சொல்லிட்டு போனாங்க. அதுக்கப்புறம் ஒரு 2 வாரங்களில் அது கொஞ்சம் தனிஞ்சுது. அங்கே எனக்கு சொல்லப்பட்டது திமுகவின் முதல் குடும்பத்தில் சில பேர்கிட்ட அவங்க பேசியிருக்கிறாங்க. அது யாரு, எங்ககிட்ட பேசினவங்க கூட அவங்க அடையாளத்தெல்லாம் சொல்லிக்கல, யாரு என்னெல்லாம் நமக்கு தெரியல. ஆனால் பேசியிருக்கிறாங்க. அதுக்கு பிறகு கொஞ்சம் தனிஞ்சிருக்கு. இனி அதிகம் பேச மாட்டாங்கன்ற செய்தியும் நமக்கு சொல்லப்பட்டது. அதுக்கப்புறம் பார்த்தா கொஞ்சம் குறைஞ்சது தான். ஆனால் அவங்க விடுற மாதிரி இல்லை. இன்றைக்கும் நீங்கள் போயிட்டு நீங்கள் ஏற்கனவே பேசின மாதிரி பதிவுகளில் போய் பாருங்கள். நம்ம இந்த மண்ணில் வாழ்கிறோம், இந்த மண்ணோட அரசியல் தான் பேசுகிறோம், இதில் இருக்கிற நிறைய குறைகளை பேசுகிறோம், திறனாய்வு செய்கிறோம், விமர்சனம் செய்கிறோம், இது குற்றச்சாட்டுகளை வைக்கிறோம்னு வச்சுக்கோங்க. அதுக்கு நீ பதில் சொல்லு, இல்லை என்னைய விமர்சனம் பண்ணு. நான் எதை போட்டாலும் நேராக எங்கே போகிறேன்? தேசிய தலைவருக்கு போகிறேன், அவர் குடும்பத்துக்கு போகிறேன். அப்போ நீ எல்லாரையும் பேசுவ, உங்கள் தலைவரை மட்டும் நாங்கள் பேசக்கூடாதுன்னா எப்படி? உங்கள் தலைவரை கூட நீங்கள் எங்கள் தலைவரை பேசுகிற மாதிரி பேசுகிறோமா? எப்போ பார்த்தாலும் என்னது மண்டையை பொழந்துன்னு வந்து போடுறானுங்க செய்தியில். நான் உங்கள் தலைவருக்கு தொண்டையை பொழந்துன்னு நான் சொல்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? அது ரொம்ப இது இழிவான அரசியல். இதை நீங்கள் செய்யாதீங்க. இப்போ வரைக்கும் சொல்கிறேன். இப்போ நான் சொன்னதை நான் சொல்ல மாட்டேன். ஒரு வயது மூப்பில் நடக்குது. இன்னைக்கு ஸ்டாலினுக்கும் நடந்திருக்கு, நாளைக்கு எனக்கும் நடக்கும், உனக்கும் நடக்கும், இதை பார்க்குறவனுக்கு நடக்கும், அப்படி செய்தி போடுறவனுக்கு நடக்கும். இது பெரிய செய்தியா? இதான் என் வாழ்க்கை. நீ வாழ்ந்து முடியும் போது உனக்கும் வயது மூப்பு வரும், உன்னாலையும் நகர முடியாது, நடக்க முடியாது, கடைசியில் அப்படி தான் செத்து போவ. அதானே இயற்கை. இது கூட புரிதல் இல்லாமல் நீங்கள் வந்து எங்கள் தலைவர் அப்படி பேசுவீங்கன்னா நாங்கள் திரும்ப பேச எவ்வளோ நேரம் ஆகும்? கண்டிப்பாக இதை வந்து தவிர்த்திடணும் தான். நமக்கு யார் மேலேயும் திமுக மேலே வன்மம் இருக்குது, நான் அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல. ஆனாலும் சொல்கிறேன், என் வன்மம் அரசியல் வன்மம் தான், தனிப்பட்ட வன்மமாக என்றைக்கும் வெளிப்படாது. நீங்களும் அந்த நாகரிகத்தை இவ்வளவாவது கடைபிடிங்கன்றதை நம்ம அவங்களுக்கு சொல்கிறது. நீங்கள் விமர்சனம் செய், எப்போ பார்த்தாலும். இது வரைக்கும் சொல்கிறேன், ஒரு முறை நான் என்னால் இப்போவும் இன்னும் ஒரு முறை சொல்ல முடியும், ஒரு முறை கூட திமுக முதல் குடும்பத்தில் எவ்வளவோ சிக்கல்கள் இருக்குது பேசுறதுக்கு, யாருமே நாம் தமிழர் கட்சி பொறுப்பாளர்கள் யாருமே, பல வலைவலிகள் இருக்குது, யாருமே பேசினது கிடையாது. அதெல்லாம் அவரோட உதயநிதி மகனோட சில படங்கள் வந்துச்சு, யாரும் பேசலைங்க. அப்படி பேசினவங்களையும் கண்டிச்சிருக்கிறோம், திட்டிருக்கிறோம், இதெல்லாம் நடந்திருக்கு. நீங்கள் எவ்வளவு, அதாவது உங்களோட முதன்மை ஊடகங்களாக இருக்கக்கூடிய, வலைவலியில் இருக்கிற முதன்மை ஊடகங்களாக இருக்கக்கூடியவர்கள் இது வரைக்கும் அண்ணனை பற்றி பேசுகிறீங்க, அண்ணனை பற்றியே அவ்வளோ கேவலமாக பேசக்கூடாதுங்கிறது ஒரு பக்கம் விமர்சனம் வை. ஆனால் கேவலமாக ஏன் பேசுகிறேன்? நம்ம திரும்ப ஸ்டாலினியோ உதயநிதியோ இன்னைக்கு ஆட்சியில் இருக்க, ஏற்கனவே எதிர்கட்சியில் இருந்தல, நாளைக்கு எதிர்கட்சி ஆகலாம்ல, ஆகும்போது உன்னை அப்படி பேசினா ஏற்றுக்குவியா? அப்போ பேச மாட்டோம். இது வரைக்கும் பேசல. நீ ஏற்கனவே இருக்கும்போதே பேசலைன்னா இனிமேலும் பேச மாட்டோம். உங்களை பற்றியே பேசலை. ஆனால் எத்தனை பதிவுகளில், எத்தனை தம்ப்நெயில்ல அண்ணியோட படம், அதாவது தேசிய தலைவர் இழுத்தா கூட பரவாயில்ல, தேசிய தலைவர் அந்த அண்ணி மதிவதனி அண்ணியோட படம், அவர் பசங்களை எவ்வளோதான் செஞ்சுருக்கீங்க. உங்களுக்கு ஒரு பெரிய குடும்பம் இருக்குது, அந்த குடும்பத்தையோ குடும்பத்தை சார்ந்தவங்களையோ அவங்களுக்கு இருக்கிற சிக்கல்களையோ யாராவது பேசுறீங்களா? அந்த அறத்தை நீங்கள் எங்ககிட்ட எதிர்பார்க்கலாம். நான் இங்கே ஏற்கனவே இருக்குது, கொஞ்சோண்டாச்சும் கடைபிடிங்கன்னு சொல்கிறோம். இப்போவும் சொல்கிறேன், அடித்து சொல்கிறோம், ஒன்று இருந்துச்சுன்னா காட்டுங்க. நாம் தமிழர் கட்சி பொறுப்பாளர்கள் நடத்தும் வலையொலிகளில் உதயநிதியோட குடும்பம், கிருத்திகா உதயநிதி அவங்களையோ இல்லை துர்கா ஸ்டாலினோ அவங்க படத்தை போட்டு, இல்லை அவங்கள பற்றி இந்த மாதிரி விமர்சனங்கள் வச்சதோ கொச்சையாக பேசினதோ ஒன்று காமிங்க. இப்போ சொல்கிறேன், சவாலாக சொல்கிறேன், ராஜீவ்காந்தி கிட்ட யாருமே இல்லையே. யாரெல்லாம் தாண்டி ராஜீவ்காந்தி வந்து சீமானை என்னோட விவாதத்துக்கு வர சொல்லுங்க. நீ யாருன்னு முதல் தெரிஞ்சுட்டு பேசணும். யாரு? மாணவர் அணி செயலாளர் அவரு. இங்கே மாணவர் அணி கிடையாது, இங்கே அணியாலாம் கிடையாது. இங்கே வந்து பாசறை, மாணவர் பாசறை இருக்குது. அபூபக்கர் தம்பி இருக்கான், அப்புறம் அனீஸ் ஃபாத்திமா இருக்காங்க, அப்புறம் நிறைய பேர் இருக்காங்க மாணவர் பாசறையில். சௌந்தர்யா இருக்காங்க. சௌந்தர்யாலாம் தெரியும், ராஜீவ்காந்திக்கு நல்லாவே தெரியும். அனீஸ் ஃபாத்திமா கூட தெரிஞ்சிருக்கும் தான் நினைக்கிறேன். அபுவும் தெரியும். இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க.
எனக்கு அதாவது நம்ம மேலே கொஞ்சம் நம்ம சொன்னால் கேட்பாங்க, ஒரு மதிப்பு இருக்குன்ற நிலையில் அவங்க கேட்காமலே சொல்கிறாங்க. அவங்களாம் ரொம்ப வேலையாக இருக்கிறவங்க, பிஸியான ஆட்கள். ராஜீவ்காந்தி மாதிரி சும்மா இருக்க மாட்டாங்க. ஏன்னா கான்ட்ராக்ட் கிடச்சிச்சு, அதுலேருந்து காசு வருதுன்னா கார் வாங்கிக்கலாம். இவங்களாம் இன்றைக்கும் உழைச்சி சம்பாதிக்கிறவங்க எல்லாம். இப்போ நான் இப்போ சொன்னவங்கலாம் வந்து சட்டம் படித்தவங்க, இவரை மாதிரியே சட்டம் படித்தவங்க. ஆனால் அவங்க ஒழுங்காக படிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதனால் அவங்க இன்றைக்கும் வேலை செய்கிறாங்க, பிஸியாக இருக்காங்க அவங்க. இருந்தாலும் சொல்கிறேன், தம்பி தங்கைகள்னால சொன்னால் வரக்கூடியவங்க இதே வேங்கையில் கூட வாங்க, அவங்களோட விவாதம் பண்ணுங்கள். மாணவர் அணி மாணவர் பாசறையோட தான் பேசணும். அதை தாண்டிலாம் எதிர்பார்க்கக்கூடாது. நீங்கள் இடும்பாவன கார்த்தியே உங்களுக்கு அரைகோல் விட்டார், முடிஞ்சா என் கூட வந்து பேசுங்க. அதுவே ரொம்ப அதிகம். இடும்பாவன கார்த்திகிட்ட பேசுனா உதயநிதி தான் வரணும். இளைஞர் பாசறை, இளைஞர் அணி அங்கே அதுலேருந்து ஆட்கள் வரும். நீங்கள் உங்கள் நிலைக்கு பேசுங்க. இவர் ஏன்னா குழந்தை இப்போ தானே படிச்சுக்கிட்டு இருக்காரு, மாணவர் அணியில் இருக்காரு. அதனால் இவர் இப்போவே மாணவர் அணி, இன்னும் எப்போ இவர் வளர்ந்து இளைஞர் அணிக்கு போவார், அது ஒரு காலத்துலேயும் நடக்கல. ரொம்ப கடினம். அதை சிந்திச்சு பாருங்களேன், எவ்வளோ சிரிப்பாக இருக்குண்ணே. இவர் 42 வயசோ 41 42 இருக்கும் இவருக்கு வயசு. இவர் இப்போ தான் மாணவர் அணி. இவர் கூட தலைவராக இருக்கிறவருக்கு 50 வயசுன்னு நினைக்கிறேன். மனச்சான்றே கிடையாது. 45 50 வயசுலாம் நீங்கள் போயிட்டு மாணவர் அணிக்கு தலைவராக வரீங்கன்னா அப்போ நீங்கள் 70 வயசுல இளைஞர் படிப்புக்கு வயசே இல்லை அப்படிங்கிற கணக்குன்னு நீங்கள் கணக்கு பாருங்க. இளைஞர் அணியில் இடும்பாவனம் கார்த்தி இருந்தார், இவங்களாம் கூட இருந்தாங்க, எல்லாரும் இருந்தாங்க. ஒரு கட்டத்தில் இவங்கெல்லாம் அடுத்த கட்டத்துக்கு நகருங்க அப்படின்னு சொல்லி மாணவர் அணியில் இடும்பாவனம் கார்த்தி இருக்கும்போது இவங்கெல்லாம் இளைஞர் அணியில் பாசறையில் இருந்தாங்க. அப்புறம் மாணவர் பாசறையிலேருந்து இடும்பாவனம் கார்த்தி மாணவர் நிலையிலேருந்து மாறி வந்த உடனே இளைஞர் பாசறைக்கு வந்துட்டார். அந்த இடத்துல யார் இருக்காங்கன்னா அபுபக்கர், இவங்கலாம் மாணவர்களாக இருந்தவங்க. இப்போ தான் அவங்க படித்து முடிக்கிறாங்க. இன்னும் கொஞ்ச நாளில் அவங்கலாம் இளைஞர் பாசறைக்கு வந்துடுவாங்க. இங்கே சரியாக இருக்குது, மாணவர்கள் அவங்களுக்கான இடத்துல இருக்காங்க. அவங்களோட தலைமை பண்பை இதெல்லாம் எதுக்கு பாசறைகள் அமைக்கப்படுது, எதுக்கு அணிகள் இருக்குது? மாணவர் தலைவர்களை உருவாக்கணும், ஊக்குவிக்கணும். அதுதானே உங்களோட நோக்கமாக இருக்கணும். அப்போ மாணவர்களை தலைவராக்க விடாமல் 40 45 வயசு இந்த அரை கிழடுகள் வந்து மாணவர் பாசறையில் மாணவர் அணியில் உட்காந்துருக்குன்னா இவங்க எப்படி சமூக நீதி பேச முடியும்? அவங்க மனசளவில் இன்னும் இளமையாக இருக்கிறாங்க. அது மனசில் வச்சுக்கோங்க. மாணவரா நீங்கள் சொல்லிக்க வேண்டியதுதான். இதில் கேட்டால் எப்போ பார்த்தாலும் ஆணைமுத்து ஐயா ஆணைமுத்துவின் மாணவன் நான். அதனால் நீங்கள் மாணவர் அணினா எங்கள் மாணவர் பாசறையோட பேசுங்க. அதுக்கு இப்போவும் சொல்கிறேன், மீண்டும் ஒரு முறை அனீஸ் பாத்திமாலாம் சிக்குனா செதறிடுவார் இவர். அதெல்லாம் முடிஞ்சால் வந்து பேசுங்க, பேசி நீங்கள் வென்றுடுங்க. சரி, ஓகே. அடுத்ததா ஒரு விருது பிரச்சனை ஓடிக்கிட்டு இருந்துச்சு, பார்த்தீங்களா? பார்த்தேன். நம்ம பார்க்காம நம்ம ஐயா சுபவீரபாண்டியன் ரொம்ப சைலண்டா, அது மிரட்டல் அப்படிதான் எனக்கு தோணுது. நீங்க எப்படி பாக்குறீங்க? அப்படிதான். அதாவது அந்த விருதை ஏற்றுக்கொள்ள வேண்டாம் வைரமுத்து, மறுத்து விடுங்கள். அது எப்படி புரியலையே, என்னது அது? இது வந்து ஒரு 15 ஆண்டுக்கு முன்னாடி இது ஒரு சினிமா காட்சியாகவே வந்துருச்சு. விவேக் வந்து தனுஷ் படம் படிக்காதவனோ ஏதோ ஒன்று இருந்து ஆந்திராவுக்கு போயிட்டு அந்த டான் கூட உட்காந்து பேசுவார்ல, அந்த மாதிரி தான். எல்லாரும் போன உடனே அந்த டான் கிட்ட கால் அமுக்கி அப்படியே அந்த மாதிரி இவர் வந்து அதாவது மிரட்டவும் செய்யறாரு, அழுவவும் செய்யறாரு. அதாவது அழாம அழுகுறாரு, மிரட்டாம மிரட்டுறாரு. இது ரெண்டுமே இருக்கு. அதுக்கு நம்ம கவிஞர் வந்து ஒரு ரிப்ளை கொடுத்துருக்காரு போட்டு. அதுல கொஞ்சம் ஆணவமும் இருந்துச்சு. ஆனா அதை தாண்டி என்னைய வந்து அழுத்தம் கொடுக்குறாங்க, மிரட்டுறாங்க அப்படின்னே சொல்றாரு. வெளிப்படையா அவரை வந்து மிரட்டி இந்த பட்டத்தை வாங்கக்கூடாதுன்னு செஞ்சிருக்கிறீங்க. அதுதான் செஞ்சது சுபவீரபாண்டியன் தான், வேற யாரும் வெளிப்படையா செய்யல. பின்னாடி யார் செஞ்சாங்கன்னு நமக்கு தெரியாது. அவருக்கு என்ன அவ்வளோ ஒரு ஆணவ போக்கு? ஏன் கருணாநிதி வந்து முத்தமிழ் அறிஞர் அப்படின்னு இருந்தா முத்தமிழ் பேரறிஞர்னு யாருமே இருக்கக்கூடாதா? அதுதான் ஐயா வைரமுத்தே சொல்றாரு. இதே மதுரை இசை சங்கம் வந்து 30 பேர் கொடுத்துருக்காங்க இந்த பட்டத்தை. 30 பேருக்கு வராத எதிர்ப்பு ஏன் எனக்கு வருதுன்னு கேட்குறாரு. அதான் கேட்குற கேள்வியில் என்ன பிழை இருக்கு? இப்போ இதில் எல்லாத்தையும் தாண்டி நீங்கள் யாருக்காக பேசுறீங்க? ஐயா கருணாநிதிக்காக. அந்த கருணாநிதி இந்த மாதிரி பட்டம் அப்படிங்கிற ஒரு இதில் செயல்பாட்டில் எப்படிலாம் செயல்பட்டு இருக்கிறாரு, அவரோட வரலாறு எப்படி இருக்குன்னு எடுத்து பார்த்தா எல்லாரும் ஏற்கனவே பேசிட்டாங்க. இதெல்லாம் இடும்பாவனம் கார்த்தி ஒரு காணொலியே பேசியிருக்கா. அப்படி நீங்கள் அதை போய் பார்த்தாலே தெரிஞ்சிடும். இதில் என்னன்னா கண்ணதாசனை வந்து டீக்ரேட் பண்ணுறது அது கூட அடுத்து முன்னாடி இங்கே வந்து எல்லாராலையும் ஏற்றுக்கொண்டு போற்றப்பட்ட ஒரு தலைவராக தான் ஐயா காமராஜர் இருக்காரு. அவர் என்னன்னு கூப்பிடுறாங்க? பெருந்தலைவர். அதனால அதை என்ன பண்ணாரு, ஊராட்சி மன்ற தலைவர்களை வந்து பெருந்தலைவர் பட்டம் போட சொன்னார். இதை மாதிரி ஒரு செயல்பாடு இருக்குல்ல, அது எதுக்கு? காமராஜரை குறைக்கிறாராமா. அதாவது ஊரெல்லாம் பெருந்தலைவர்கள் இருக்கிறதுனால இவர் என்ன பெரிய பெருந்தலைவர், இங்கே தான் பெருந்தலைவர் இருக்காரு அப்படின்னு பேசணும் அப்படிங்கிறதுக்காக அவர் செஞ்ச ஒரு சூழ்ச்சி. இப்போ புரியுதா ஏன் சதிகாரன் கருணாநிதினு சொல்றது வந்து சரியாகுது? அடுத்து என்ன பண்ணாரு? நீங்க சொன்னது அவர் இருந்த காலத்திலேயே அவர் ஒன்றும் கேட்டுக்கல, அவர் எங்கேயும் போட்டுக்கவும் இல்லை. கவியரசர் கண்ணதாசன் பட்டம் கொடுத்துதான் கண்ணதாசன் வந்து கவிஞர்னு உலகத்துக்கு தெரியணும்னு ஒன்றும் அவசியம் கிடையாது. தமிழ் உள்ளவரை அவர் பேர் இருக்கு. அவர் இருந்த போதே இன்னும் சிலர் இருந்திருக்கிறார்கள் கவியரசர்னு, அதையும் ஐயா வைரமுத்து அவர்களே கூட பேசியிருக்கிறார். இதுல இப்படி உண்மை ஒரு பக்கம் இப்படி இருக்க, இன்னொரு பக்கம் இவர் என்ன பண்ணாரு, வேணும்னு அதை கவி பேரரசு அப்படின்னு இவரை பெருசா கொடுத்தாங்க, கவி பேரரசுன்னு போட்டார். அன்னைக்கு நீங்க கேட்டிருக்கணும்ல சுபவீரபாண்டியன், அன்னைக்கு ஏன் வாயை மூடிட்டு அமைதியா இருந்தீங்க? ஏன்னா கண்ணதாசன் வந்து கருணாநிதியை எதிர்த்தவர், அவருடைய வண்டவாளத்தை எல்லாம் வனவாசத்துல எழுதி அம்பலப்படுத்தினவர். அதனால அவரை டீக்ரேட் பண்றது இவர் இனிக்கும். தொடர்ச்சியா செஞ்சிருக்காங்க தம்பி.
ஒரு ஆனா 10 ஆண்டுக்கு முன்னாடி ஒரு நிகழ்வு, அதுல வந்து மேடையில தொடர்பே இல்லாம ஜெகத் ரட்சகன் பேசுறாரு, அவர் நல்லா பேசுவார், நீங்க பார்த்திருப்பீங்க. அதுல பேசும்போது கருணாநிதிக்கு ஒரு பாராட்டு விழா, அதெல்லாம் சிக்கல் இல்லை, நீங்க எடுத்துட்டு போங்க. எடுக்கும்போது அதுல பட்டிமன்றத்துல பேசுறாங்க. அதுல வந்து ஜெகத் ரட்சகன் ஒரு பக்கத்துல இருந்து பேசும்போது தொடர்பே இல்லாம அந்த இடத்துல கண்ணதாசனை கொண்டு வந்து, இவர் எப்படிப்பட்டவர்னா அப்படி ஸ்பாட்ல அடிப்பார் அப்படின்னு சொல்றதுக்கு, கண்ணதாசன் ஒரு முறை வெளிநாடு போறாரு, அண்ணே நான் வெளிநாடுக்கு போறேன், என்ன வாங்கிட்டு வரட்டுன்னு கேட்டாரு. போடா அப்ப நல்லா போயிட்டு வா, நல்ல பேர் வாங்கிட்டு வாடா அப்படின்னு சொன்னாரு. எவ்வளோ திமிரு ஆணவம். செத்தவங்களை, மறைந்த தலைவர்களை கொச்சைப்படுத்தக்கூடாதுன்னு நீங்க சொல்றீங்கன்னா, நீங்க மேடையா கொச்சைப்படுத்துறீங்களே, இப்படி உங்களை என்ன செய்யணும்? அப்போ கண்ணதாசன் மேல பற்று கொண்டவர்கள் இன்னைக்கும் தமிழ் பிடிக்கும்னா கண்ணதாசனை பிடிக்கும். அந்த பாடல்களை புறக்கணிச்சுட்டு, பாரதிதாசனையும் கண்ணதாசனையும் புறக்கணிச்சுட்டு தமிழ் இந்த கவிதை உலகமே கிடையாது. அப்போ நீங்க என்ன பேச்சு இது? இத மாதிரி எவ்வளவு பேரை பேசியிருக்காங்க. எனக்கு என்னன்னா, இது ஒரு பாசிச புத்தி இல்லைன்னா, நாங்க தான் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட பட்டம், முதல்ல உங்களுக்கே இந்த பட்டம் எப்படி கொடுத்தாங்கன்னு தெரியல. முத்தமிழ் அறிஞர்னா முத்தமிழ்ல நீங்க என்ன அப்படி பெருசா காவியம் படைச்சிட்டீங்க? திருக்குறளுக்கு உரை எழுதுனீங்க, தொல்காப்பிய பூங்கா எழுதுனீங்க, வேற என்ன சங்க நூல் ஏதோ ஒன்று எழுதி இருக்கிறாருன்னு நினைக்கிறேன். வேற என்ன சங்க இலக்கியங்களுக்கு உரை எதனா எழுதுனீங்களா? நாடகமும் எழுதி இருக்கிறாரு. சரி, சிவபதிகாரத்துக்கு நாடகம் எழுதுனீங்க, பொன்னர் சங்கர் நாவல் எழுதுனீங்க, ராமானுஜருக்கு நாடகம் எழுதுனீங்க, வான்கோழி எழுதி இருக்கிறாரு. இதெல்லாம் என்ன தமிழுக்கு அப்படியே பெருமை சேர்க்கிறதா? அது திரைப்படங்களுக்கு வசனம் எழுதிட்டீங்க. அப்படி கூட பார்க்கல. ஒரு நிமிஷம், கொஞ்சம் கூட அந்த பட்டத்துக்கு தகுதியே இல்லாத மனிதர், ஆனா அவருக்கு கொடுத்தாங்க. அதையும் இந்த மக்கள் ஏத்துக்கிட்டாங்க, சகிச்சுக்கிட்டாங்க. உங்களை விட 1000 மடங்கு இந்த தமிழுக்கு பெருமை சேர்த்தவர் வைரமுத்து. என்ன சொல்றேன், இருக்கட்டும்ங்கறேன். அவருக்கு வந்து சரி, அதுக்கு தகுதியானவர் நீங்க நினைக்கிறீங்களா? இருந்துட்டு போகுது. இவர் இதுக்கு தகுதியானவரா இல்லையா? யாரு? முத்தமிழ் பேரறிஞர் அப்படின்னு சொல்றதுக்கு தாராளமா தகுதியானவர். இவரும் கதைகள், சிறுகதைகள், காப்பியங்கள், நாவல், கவிதை எல்லாம் எழுதி இருக்கிறாரு. அப்ப எல்லாம் எழுதின இவருக்கு கொடுக்க கூடாதுன்னு நீங்க நிக்கிறீங்கன்னா, அதுவும் இவர் எழுதின படைப்புகள் எல்லாமே மக்களுக்கானது, மக்களுடைய வாழ்வியலை சொல்லக்கூடியது. இதுல சிக்கல் என்னன்னா, செஞ்சுட்டாங்க, அவருக்கும் சினம் கொண்டுட்டாரு, அவரும் பேசியிருக்கிறாரு. நம்ம அவர் பேச்சையுமே பெருசா ரசிக்கலாம் முடியல. அதுல இருக்கிற சில சிக்கல்களையும் கொஞ்சம் ஆணவ போக்கு இருக்கு. ஆணவ போக்க விடுங்க. இதுல ஒரு சிக்கல்னு வரும்போது அவர் எடுத்து பேசுறத பாத்தீங்கன்னா, நான் கருப்பா இருக்கேன் அதனால பேசுறாங்க அப்படிங்கிறாரு. நான் கருப்பன், நான் கல்வி மறுக்கப்பட்ட ஒரு சமூகத்திலிருந்து வந்தவன். இங்க பெரும்பான்மையான தமிழ் சமூகம் ஒரு காலகட்டத்தில் கல்விக்கு ஓரளவுக்கு மறுக்கப்பட்டவர்கள் தான் இருந்துச்சு. கல்வியோட தொடர்ச்சி இருக்குங்கிறது இது வந்து நமக்கு கல்வியே இல்லை, பெரியார் வந்து அண்ணா வந்துங்கிறதே நம்ம ஏற்கல. ஏன்னா அன்னைக்கு எப்படி அது ஒரு முறை நம்ம தனியாக பேசணும்னு நினைக்கிறேன். கல்வி எப்படி இருந்துச்சு, யாருக்கு கிடைச்சது, யாருக்கு கிடைக்கல. பல பெண்கள் கூட அப்போ எவ்வளவோ படிச்சிருக்காங்க. நான் சொல்றது 19ஆம் நூற்றாண்டுல. அப்போ அதெல்லாம் எப்படி நடந்துச்சு, இங்க அந்த மாதிரி சனாதன சமூகமா இருந்துச்சுன்னா இதெல்லாம் எப்படி நடந்தது, சாத்தியப்பட்டதுன்றதை நம்ம பேசணும், ஒரு நாள் பேசுவோம். இப்போ இருந்துச்சு. இது இருந்தாலும் அவர் சொல்றதுல ஓரளவுக்கு அந்த கூற்று உண்மைனாலும், இந்த கருப்பா இருந்தேன் அதனால இப்படி பண்ணாங்க, இதெல்லாம் காரணமே கிடையாது. இவருக்கு ஒன்று நடந்துருச்சுன்னு உடனே அதை எடுத்து பேசும்போது இந்த மாதிரி பேசுறாரு. எத்தனை முறை இதை மாதிரி சிக்கல்கள்ல வைரமுத்து இது வரைக்கும் அடிபட்டுட்டார். நிறைய கடந்த 10 ஆண்டு எடுத்துக்கிட்டீங்கனாலே ஒரு முறை தான் மனச்சான்றோட சரியா அவர் நடந்துக்கிட்டாருன்னு நான் நினைக்கிறேன், நான் கருதுறேன். ஒன்று வந்து அந்த ஐபிஎல் போராட்டம். அது வரைக்கும் அதுக்கு முன்னாடியும் சரி பின்னாடியும் சரி அவர் ரோட்டுக்கு வந்து சாலையில் நின்று போராட்டம்ன்றது வைரமுத்து வரலாறுலேயே கிடையாது. உங்களுக்கு ஏதாவது நினைவு இருந்துச்சு? இல்ல இல்ல இல்ல. அதுக்கு முன்னாடி தான் அந்த முழக்கத்தையே முன் வச்சாரு. காவிரி நீரை சரிக்கட்டு, அதுக்குள்ள எதுக்கு கிரிக்கெட்டு அப்படிங்கிற முழக்கத்தை உருவாக்கினவரே அவர் தான் களத்துல இருந்து. இது அப்ப கூட சொன்னாரு, இது தமிழர்களுக்கான போராட்டம். எப்படி அந்த இடத்துல அங்க வந்து தமிழர் அப்படின்னு பேசினார். அது வந்து ஏப்ரல் 2018. அதுல இருந்து 4 மாதங்கள்ல ஐயா கருணாநிதி இறந்துடுறாரு. அவ்வளவுதான். அந்த 4 மாதங்கள் தான், கிட்டத்தட்ட அந்த 4 மாதங்கள் தான் ஓரளவுக்கு மனச்சான்றோட அரசியல் பேசினாரு வைரமுத்து. இனிமேல் என் வாழ்வில் இந்த அரசியலுக்காக என்னை அர்ப்பணித்துக் கொள்கிறேன் பேசினார். அதாவது நாம் தமிழர் கட்சின்னு அவர் சொல்லல, நான் தமிழர்னு பேசினார். அதுக்கு பேசினாரு, அதுக்கு நான் அர்ப்பணிச்சுக்கிறேன்னு பேசினாரு. ஐயா பாரதி ராஜா கூட நின்று அவர் கொடுத்த செய்தியாளர் சந்திப்புல பேசினது இருக்கு இன்னைக்கும். அப்படி பேசின வைரமுத்துக்கு என்ன ஆச்சு, ஏன் அதுக்கு பிறகு பேசல? ஐயா கருணாநிதி இறந்த உடனே எல்லாத்தையும் மறந்துட்டு அங்க போய், அதுல சிக்கல் இல்லை. உங்களுக்கு ஒருத்தர் மேல பற்று இருக்கு, அவருக்காக நீங்க செய்றீங்களா, செஞ்சுக்கலாம். ஆனா அதோட அரசியலையே மொத்தமா மாறிட்டு அந்த பக்கத்துல நின்று இந்த பக்கத்தையும் திட்டிருக்கிறார். திராவிடத்தை புகழ்ந்து பேசியிருக்கிறார், ஏற்றுக்கொண்டார், எல்லாம் நடந்துச்சு. ஆனா நடக்கும் போதே என்ன நடந்துச்சு, ஆண்டாள் பிரச்சனை, ஆண்டாள் சிக்கல் வந்துச்சு. அந்த சிக்கல் வரும்போதும் மீண்டும் அவருக்காக அந்த இடத்துல முன்னாடி நின்று பேசினது அண்ணன் சீமான் ஒருத்தர் தான். அன்னைக்கு வேற யாருமே அவருக்காக பேசல. சீமான் அண்ணன் பேசின பிறகு அது ஏற்றுக்கொள்ள உடனே என்னாச்சு, அதாவது மாதம் ஒரு கட்டுரை தான் எழுதுவார். அதில் அந்த எழுதப்பட்ட கட்டுரை வந்து அவர் ஒரு அரங்கில் பேசுவார். அதை பேசும்போது சில ஆளுமைகள் இருப்பாங்க. அந்த மாதிரி அண்ணன் சீமானை வச்சு ஒரு மேடை மட்டும் நடந்துச்சு. அந்த தமிழர் ஆற்றுப்படை அப்படின்னு நினைக்கிறாங்க, தமிழ் ஆற்றுப்படை. அதுக்கு அதில் ஒரு நிகழ்வுக்கு மட்டும் அண்ணன் சீமானை கூப்பிட்டாரு. அதுக்கு பிறகு அவர் மீண்டும் அவருடைய திராவிட பாதைக்கே போயிட்டார். அப்போ கூட அவர் ஆதரிக்கல.
அதை சரி செய்யறதுக்கு ஜிஆர் கிட்ட போய் அப்போ பேசினாங்க. சோடா பாட்டில் ஜிஆர்லாம் நினைக்கிறேன். அம்மையார் துர்கா ஸ்டாலின் சொல்லி தான் நான் வந்து இதை வந்து அமைதியாக்குனாங்க அப்படின்னு சொல்லி சேகர் பாபு அப்பெல்லாம் பேசினார். இதெல்லாம் நிறைய நடந்துச்சு. அப்போ இவரை ரொம்ப இழிவுபடுத்தினாங்க. இவர் இனிமேல் இந்த மாதிரிலாம் பேசாமல் பொறுப்பாக பேசணும்லாம் பேசினாங்க. யார் பேசினாங்கன்னு தெரியுமா? நான் பேச விரும்பல, நீங்கள் போய் பாருங்க, பின்னாடி போய் எல்லாரும் செய்தியெல்லாம் தேடி பாருங்க. இதெல்லாம் பேசினாங்க அப்போ. அதாவது அவர் அவ்வளோ இழிவாக நடத்தின பிறகும் அந்த தரப்பில் நின்று அவங்களுக்காக பேச தான் செஞ்சார். இன்னமும் பேசிக்கிட்டு தான் இருக்கிறாரு. திடீர்னு ஒரு சிக்கல் வரும்போது இந்த மாதிரி அவர் கொஞ்சம் மாறுறதும், இங்கேருந்து அவருக்கு சில என்ன சொல்கிறது அணுக்கமாக வந்து அவருக்கு துணையாக நிற்கணும்னு எதிர்பார்க்குறதும் அதுவும் தொடர்ந்து நடந்துட்டு தான் இருக்குது. அண்ணன் சீமான் வந்து அவரோட அன்பு, அந்த பேரன்பு பெருங்கோபம் இருக்குல்ல, அந்த பேரன்பை மட்டுமே தொடர்ச்சியாக ஒருத்தர் பெற்றுக்கொண்டே வரார் அப்படின்னா அது ஐயா வைரமுத்து தான். ஏன்னா அண்மையில் கூட ஒரு பட்டம் கொடுத்துருக்காரு. நாங்கள் முத்தமிழ் பேரறிஞர் அப்படின்னு தான் சொல்லுவோம். அவர் முத்தமிழ் இல்லை, நாத்தமிழ் பேரறிஞர். ஏன்னா அறிவியல் தமிழ்லையும் அவர் வந்து சிறந்தவர். அதனால நாங்கள் வந்து எங்கள் ஐயாவுக்கு பட்டம் கொடுக்குறோம்னு நேற்று ஒரு பட்டமும் கொடுத்துருக்காரு. இதில் என்னன்னா, இவ்வளவு பேசின அண்ணன் சீமானோடு இல்லை நாம் தமிழர் கட்சி மேடைகளுக்கு இதுவரை ஐயா வைரமுத்து ஏறியதில்லை. நாம் தமிழர் கட்சியின் அரசியலையும் அவர் ஆதரித்து பேசியதில்லை. அவர் தமிழ் கவிஞர், அதுக்கு உண்டான மரியாதையா நம்ம கொடுத்து செய்யறாங்க. அதுதான் மீண்டும் என்ன சொல்றேன், இப்ப அண்மையில இந்த பாடல் சர்ச்சை வந்த போது கூட ஐயா வைரமுத்து அண்ணனை எதிர்த்து மறைமுகமாக பூடகமாக ஒரு கவிதை எழுதி கவிதை நடையில ஒரு எதிர்ப்பு பதிவு செஞ்சிருந்தார். அப்ப கூட அதையெல்லாம் நம்ம ஒரு பொருட்டாவே யாருமே பேசல, எடுக்கல. என்ன ஆச்சு, அதை எடுத்து திமுக காரங்க இந்த ஊப்பிக்கள் கொண்டாடினாங்க. பாத்தீங்களா, உங்களே திட்டினாரு வாங்கினீங்களா அப்படின்லாம் பேசிட்டு இருந்தாங்க. ஆனா அந்த வைரமுத்துக்கு மீண்டும் ஒரு முறை சிக்கல் வரும்போது முதல் ஆளா வந்து அவருக்காக நின்று பேசிய ஒரே நபர் அண்ணன் சீமான் தான். இப்போ அவர் 4 பக்க அறிக்கை கொடுத்துருக்காரு, எடுத்து படிங்க. எவ்வளவு ஆழமா உங்களுக்காக என்ன பேசியிருக்கிறாரு. அதுல கூட உங்களோட செய்தியை சொல்லி உங்களையும் சங்கடத்துக்கு உள்ளாக்க கூடாதுன்னா இந்த கவியரசர் கவி பேரரசு இருக்குல்ல, அந்த சிக்கலை கூட அண்ணன் சொல்லல, அதை கடந்துட்டார். ஆனா அதை சொன்னார், பெருந்தலைவர் சிக்கலை சொல்லி உங்கள் பட்டத்தில் நடக்கிற அரசியலை பற்றி பேசியிருந்தாரு. இது வந்து மிக தவறானது, ஒரு பிழையான செயல்னு உடனடியாக இவருக்காக அங்கே களத்தில் இறங்கி ஒரு அறிக்கையை கொடுத்தது வந்து அண்ணன் சீமான் தான். இன்னைக்கு வரைக்கும் ஒரு கவிஞரோ இல்லை அரசியல் தலைவர்களோ அல்லது சமூக செயல்பாட்டாளர்களோ தமிழறிஞர்களோ யாருமே ஐயா வைரமுத்துக்காக ஆதரவாக இப்போ பேசவே இல்லை பாருங்க. அப்போ இந்த சமூகம் எப்படி ஒரு இறுக்கமான ஒரு சூழல் தானே. அவர் அந்த மேடையில் பேசும்போது பல விஷயங்களை சொல்றாரு இல்லையா, அவர் அப்படிலாம் தடுமாறி நான் பார்த்ததே கிடையாது. மேடையில் ஏறி பேச ஆரம்பிச்சாருன்னா அப்படியே வந்து தமிழை செதுக்குவார், தமிழ் அருவியாக கொட்டும். ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி நான் கருப்பாக இருக்கிறேன், அதான் பிரச்சனையா, இங்கே சிலருக்கு பிடிக்கல, அது இதுன்னு என்னமோ பேசுகிறாரு. அப்போ அவர் எந்த அளவிற்கு இந்த திராவிட கூட்டம் மன உளைச்சலுக்கு ஆளாக்கி இருக்கும் அப்படின்னு பாருங்க. இந்த முறை மட்டும் கிடையாது. நீங்கள் ஒரு விஷயத்தை குறிப்பிட்டு சொன்னீங்க தெரியுமா, கலைஞர் இறந்த உடனே அந்த பக்கம் போயிட்டாரு அப்படின்னு. இறந்து ஒரு நாள் கழிச்சு தான் இவர் வந்து 2 பிள்ளைகளையும் கூட்டிட்டு அவருடைய அந்த சமாதிக்கு போயிட்டு பால் ஊற்றிட்டார். கடி அவரை, உங்களுக்கு வந்து பகுத்தறிவே இல்லையா, அவர் எப்பேற்பட்ட தலைவர், அவருடைய சமாதியில் போய் பால் ஊத்துறீங்க அப்படி இப்படின்னு போட்டு கடின்னு கடிச்சானுங்க அன்னைக்கும் வைரமுத்துவை. ஆனால் அதுக்கப்புறம் இவனுங்க என்ன பண்ணானுங்க, அவருடைய சமாதியில் முரசொலி பத்திரிக்கை வைக்கிறது, கட்டடிக்கிறது, தயிரோட வைக்கிறது. ஏன்னா சமாதியில இருந்து கை விட்டு எடுத்து தின்ன போறாரா? ஏன்னா ஏதோ அந்த மனுஷன் அவர் ஒரு நம்பிக்கைக்கு வந்து பால் ஊத்துறாரு, சரின்னு விட்டுட்டு போகலாம். என்ன கதை இதெல்லாம்? அப்படி அதையும் வாங்கிட்டு அந்த மனுஷன் அங்கே தான் இருந்தார். இன்னைக்கு இவ்வளோ மன உளைச்சலுக்கு ஆளாக்கி இருக்கிறாங்க. என்னடா அந்த ஒரு பட்டத்தில் என்னடா உங்களுக்கு குறைஞ்சிட போகுது? இந்த ஒரு விஷயத்த நம்ம வாய்ப்பு கிடைச்சா பேசி ஆகணும். இங்கே மறைமுகமாக இன்னொரு வேலை நடந்துகிட்டு இருக்கு. என்ன தெரியுமா, அடையாள அழிப்பு அரசியல். எங்களுடைய அடையாளங்கள் மட்டும்தான் இங்கே இருக்கணும், அந்த இடத்துல வேறு யாருடைய வரலாறோ பேரோ அடையாளங்களோ வந்துடவே கூடாது அப்படிங்கிறதுல கடந்த 3 ஆண்டுகளாக திமுக ஆட்சிக்கு வந்து இந்த 3 ஆண்டுகளாக ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. நான் ஒரு 2-3 விஷயத்தை மட்டும் இங்கே சுட்டி காட்டுறேன். ஒன்று, இந்த பட்டத்தை வச்சுக்கோங்க. அதாவது கலைஞர் மட்டும்தான் முத்தமிழ் அறிஞர், வேறு யாரும் இருக்கக்கூடாது. பேரறிஞ உலகறிஞ்ச ஒரு தமிழ் புலவருக்கு அந்த பட்டம் போய் சேர்ந்துடவே கூடாது. இது ஒன்று. தமிழ்நாடு நாள் எப்போ கொண்டாடுவோம்? நவம்பர் 1. ஆனால் இவங்க என்னைக்கு கொண்டாடுறாங்க? ஜூலை 18. ஏன்னா எல்லை போராட்டத்திற்காக தங்களுடைய உயிரை இழந்த போராளிகளோட பேர் யாருக்கும் தெரிஞ்சிடக்கூடாது. அந்த போராட்டத்தில் திராவிடர்கள் செஞ்ச துரோகம் தமிழ் மக்களுக்கு தெரிஞ்சிடக்கூடாது. அதனால என்ன பண்ணணும், அந்த வரலாறையே மறைக்கணும். அதுக்காக என்ன பண்ணணும், அண்ணா என்னைக்கு பேர் வச்சாரோ அந்த நாளை தான் நாங்கள் வந்து தமிழ்நாடு நாளாக கொண்டாடுவோங்கிறாங்க. இப்படி ஒரு சில விஷயத்தை நான் பட்டியல் போட்டு வச்சிருக்கிறேன். தெளிவாக எல்லா இடங்கள்லையும் இவங்க அடையாளத்தை அழிச்சுக்கிட்டே இருக்காங்கண்ணே. இப்போ இன்னும் நிறைய இருக்கு, எனக்கு சட்டுன்னு நினைவுக்கு வரல. ரொம்ப எளிமையா நீங்க சொன்ன அடையாள அழிப்பு அரசியலை பத்தி பேசணும்னா ரொம்ப எளிமையா ஒரே ஒரு செய்தி. சென்னை பேர் மாத்தினதை நீங்க ஏற்கனவே பேசுறீங்க. ஆமா ஆமா, அந்த இங்க இருக்கு, இதுதான் இதுல இருக்காது. இப்ப இதெல்லாம் தாண்டி இவங்க இந்த சமாதி அரசியல் இருக்குல்ல, கல்லறை, அதுவே ஒரு சான்று தான். என்னன்னா இவங்க முதலையே திட்டமிட்டுட்டாங்க. ஏன்னா இதுல மொத்தத்துல இறந்தது வந்து அண்ணா தான். அண்ணா இறந்த உடனே கொண்டு போய் அவரை வந்து கடற்கரையில புதைக்கிறாங்க. புதைத்த பிறகு அதுக்கு சில ஆண்டுகள் கழித்து தான் காமராஜர் இறக்குறாரு, ராஜாஜி இறக்குறாரு. இவங்கெல்லாம் இறக்கும் போது இவங்களை வேற இடத்துல புதைக்கிறதுக்கும் காந்தி மண்டபத்தில் புதைச்ச கருணாநிதி தான் இங்க புதைச்சது. காரணம் என்னன்னா, இது சில நூற்றாண்டுகள் ஆனாலும் இந்த இடம் மக்கள் கூடும் இடமாக இருக்கும்.
அது இல்லாமல் இந்த இடத்துல வேற கட்டுமானங்கள் வராது. அப்போ என்னவா இருக்கும்? தனித்துவமாக இருக்கும். ஐயா இறையன்பு வந்து 10,000 மைல் பயணம்னு நினைக்கிறேன், ஏதோ ஒரு புத்தகத்தில் தொடக்கத்திலே முன்னுரை பகுதியிலே எழுதியிருப்பார். நமக்கு வந்து இங்கே நிறைய பெரிய பெரிய கட்டிடங்கள், அமைப்புகள், கோயில்கள்லாம் கிடச்சிது. நம்ம அதனால் அதை பராமரிக்கவே இல்லை, அதோட அருமை நமக்கு தெரியல. நீங்களே சிந்திச்சு பாருங்கள். இப்போ பெரிய பெரிய கோயிலோ இல்லை ஏதோ ஒரு கோயில் இருக்குது, பெரிய கங்கை கொண்ட சோழபுரம் அந்த மாதிரிலாம் கோயில்கள் இருக்குன்னா சுற்றி ஒரு 1 கிலோமீட்டருக்கு 2 கிலோமீட்டருக்கு எந்த ஒரு கட்டிடமும் இல்லாமல் இருந்தால் அதோட பிரம்மாண்டம் நமக்கு எப்படி தெரியும்? நீங்கள் சுற்றி பெரிய பெரிய கட்டிடங்களாக கட்டி வச்சிடவே நம்ம அதை நெருங்கும் போது கூட நமக்கு வந்து அது முழுமையான அதோட அமைப்பு சரியாக தெரிய மாட்டேங்குது. அதுக்குள்ளே வரும்போது தான் அதை நம்ம பார்க்க முடியுது. அப்போ நீங்கள் கொஞ்சம் தூரத்துலேருந்தே பார்த்துக்கிட்டே வரும்போது தான் அதோட பிரம்மாண்டம் எப்படி கட்டியிருக்காங்க, அப்போவே எப்படி செஞ்சுருக்காங்க அப்படின்னு உங்களுக்கு ஒரு பிரமிப்பு வரும். இது வந்து தமிழர்கள் இதை கையாளலை. 30,000க்கும் மேற்பட்ட இந்த மாதிரி கோயில்கள் இருந்தும் நம்ம அதை வந்து சரியாக பராமரிக்கலை, சரியாக கையாளலை. அதனால இன்னைக்கு வந்து இங்கே சுற்றுலா கூட பெரிய அளவுக்கு தழைத்தோங்காததுக்கு காரணம் அது அப்படின்னு இறையன்பே பேசியிருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. இப்போ இதில் அதை தான் அவங்க அந்த புள்ளியை சரியாக எடுத்துருக்காங்க, அப்போவே எடுத்துருக்காங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வேறு கட்டுமானங்கள் வராது. நீங்கள் எங்கே ஒரு அரை இல்லை 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் தள்ளி இருந்து நீங்கள் பார்த்தா கூட இந்த அமைப்பு தெரியும். அப்போ இது என்ன அமைப்புன்னு தேடி வருவாங்க. அப்போது உங்களுக்கு வந்து ஒரு பிரமிப்போட, ஓ இவங்களோட வரலாறுகள் ஏதோ ஒரு வகையில் அது கடத்தப்படும் போது இவங்க மட்டும்தான் இந்த மண்ணுக்கு பெரிய தொண்டாற்றுனாங்க அப்படிங்கிற மாதிரி செய்தியை சொல்லணும்னு விரும்புகிறாங்க. இன்னொரு விஷயத்தை அதனால தான் காமராஜரை கொண்டு போய் அங்கே போட்டாங்க. காமராஜரை கரெக்டாக வந்தீங்க. என்ன நடக்கும் நான் சொல்கிறேன். இன்றையிலிருந்து ஒரு 100 ஆண்டு தள்ளி சிந்திச்சு பாருங்க, 150-200 ஆண்டு தள்ளி சிந்திச்சு பாருங்க. அது ஒரு நகரத்தின் மைய பகுதியில் இருக்கு. இன்னைக்கு எப்படி ராஜராஜ சோழனோட கல்லறையும் ராஜேந்திர சோழனோட கல்லறையும் ஒரு ஊர்ல எங்கேயோ ஒரு இடத்துல இருந்ததுனால அது சரியா கவனமற்று போகுதோ, அந்த மாதிரி இது கவனமற்று போகும். ஒரு கட்டத்துக்கு மேல இட நெருக்கடி வரும். நகரங்கள்னா வரும் தான், வந்து அந்த நகரமே மீட்டுருவாக்கம் செய்யும் போது இதையெல்லாம் பெருசா கண்டுக்க மாட்டாங்க, அழிச்சிருவாங்க. இதுக்கு மேல இதை மொத்தமா அழிச்சிட்டு வேற கட்டுமானங்கள் வந்துடும். இது நடக்கிறதுக்கு 100 விழுக்காடு வாய்ப்பு இருக்கு. 100-150 ஆண்டுகள் பின்னாடி சிந்திச்சு பார்த்தீங்கன்னா இது நடக்க வாய்ப்பு இருக்கு. அதனால தான் இந்த மாதிரி எதுவும் நடந்துடக்கூடாது, இன்னொரு 200-300 ஆண்டுகள் ஆனாலும் அழியாமல் இது பாதுகாக்கப்படணும் அப்படிங்கிறதுக்காக செய்யப்பட்ட ஒரு ஏற்பாடாக தான் இந்த கல்லறை அரசியலை பார்க்குறேன். காமராஜர் சமாதியை பற்றி சொன்னீங்கல்ல, இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறேன் கேட்டுக்கோங்க. காமராஜர் பிறந்த நாள் அன்னைக்கு தமிழ்நாடு அரசு ஒரு முழு பக்க விளம்பரம் கொடுத்துச்சு எல்லா செய்தித்தாள்லையும். என்னென்னு ஞாபகம் இருக்கா? ஸ்டாலின் அவர்கள் காலை உணவு திட்டத்தை தொடங்கி வைத்து ஓராண்டு நிறைவாகுதான். இதுக்காக அவர் எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டார்னு ஊடகங்கள் முழுக்க விளம்பரம், செய்தித்தாள் முழுக்க முழு பக்க விளம்பரம். காமராஜர் பிறந்த நாள் அன்னைக்கு அவருடைய படம் போட்டு அவருக்கு வாழ்த்து தெரிவிக்கவே இல்லை. இப்போ காமராஜர் அப்படின்னு உடனே உங்களுக்கு என்ன நினைவுக்கு வரும்? கல்வி கண் திறந்த கர்ம வீரர். மதிய உணவு போட்டு எல்லாரையும் பள்ளிக்கூடத்துக்கு வர வச்சாரு, எல்லாருக்கும் கல்வியை கொடுத்தாரு. இப்போ அதை ஓவர் டேக் பண்ணணும். என்ன பண்ணணும்? அவரோட பிறந்த நாள்லயே நான் ஒரு விஷயத்தை செய்யறேன் பாரு. இதுதான் ஒரு கோட்டை சின்ன கூட மாத்தணும்னா அதுக்கு பக்கத்துல பெரிய கூட போடுறோம். ஏற்கனவே ஈழ அரசியல் பத்தி பேசணும்ல, அதுல ஒரு செய்தி என்னன்னா, இவங்க வந்து அதாவது ஈழ அரசியலை பேசுறதையே விட்டது காரணம் நாம் தமிழர் கட்சி தான், சீமான் தான் அப்படிங்கிற. மாவீரர் நாள் அன்னைக்கு நீங்க ஐயா சுபவீர பாண்டியன் மாவீரர் நாள் நிகழ்வுகளுக்கு வெளிநாடுகளுக்கு போய் பேசினவர் இருந்த போதே புலிகளால் எடுத்து கொண்டு செல்லப்பட்டு பேசினவர். அவரு கடந்த 7 ஆண்டுகளான்னு நினைக்கிறேன் தொடர்ச்சியா உதயநிதி பிறந்த நாள் விழாவில் பேசுற தொடர்ச்சியா 7 ஆண்டும் பேசின ஒரு நபர்னா அது சுபவீர பாண்டியன் தான். கூசல உடம்பு. அது எந்த நாள்? 27. அதே மாவீரர் நாள். உங்களை இது வரைக்கும் சொல்றேன். அது மட்டும் இல்லாம சமூக நீதி போராளி, சாதி ஒழிப்பு மாவீரர் நாள்னு கொண்டாடுறாங்க. கடந்த 2-3 ஆண்டுகளா நடக்குது. 1957 நவம்பர் சாதி ஒழிப்பு மாவீரர் நாள். அதுவும் எந்த மாவீரர் நாள்ல எந்த நாள்? அது நவம்பர் 26 தலைவரோட பிறந்த நாள். அடுத்த நாள் மாவீரர் நாள். இதை வந்து மடை மாத்துறதுக்கும் மக்களை ஈழ போராட்டத்திலிருந்து வெளியேற்றணுங்கிறதுக்காக செய்யப்படுற ஒரு வேலை திட்டம் தான் இது. கொண்டாடவே இல்லையே. ஈழத்துக்காக நாங்க செஞ்ச மாதிரி யாரும் செய்யலன்னு பேசுறாங்கல்ல. இப்பவும் கேட்கிறேன் நான், அதிமுக கூட தீர்மானம் நிறைவேற்றிருக்கு. இதெல்லாம் தாண்டி அது இனப்படுகொலைன்னு தீர்மானம் நிறைவேற்றிருக்கு. இதெல்லாம் தாண்டி இன்னும் ஊர் அளவுலையோ இல்லை பெரிய அளவுலையோ கூட அவங்க ஈழ போராட்டத்துக்காகவும் மே 18க்காகவும் மலர் வணக்கம் அந்த மாதிரிலாம் கூட செலுத்திருக்கிறாங்க. அதிமுக கூட செலுத்திருக்குங்க. ஏன்னா ஐயா வைகோ சிறப்பாக செஞ்சிருக்கிறாரு, அண்ணன் திருமாவளவன் செஞ்சிருக்கிறாரு, இன்னும் அவங்க கூட்டணி கட்சியில் இருக்கிறவங்க மற்றவங்க எல்லாரும் செஞ்சிருக்கிறாங்க. நம்ம காங்கிரஸ் கிட்டையும் பாஜக கிட்டையும் அதை எதிர்பார்க்கல. அவங்க 2 பேரை விட்டுருங்க. இங்கே இருக்கிற எல்லாரும் செய்த போது இது வரைக்கும் ஒரு முறை கூட மே 18க்கும் சரி நவம்பர் 27க்கும் சரி ஒரு முன்னெடுப்பையும் செய்யாமல் ஒரு மலர் வணக்கம் கூட செலுத்தாத ஒரு கட்சி இருக்குது தமிழ்நாட்டில் அப்படின்னா திமுக தான். நீங்கள் என்னைக்கு அப்போ நின்னீங்க, இன்னைக்கு நிற்கல, இவங்களால நாங்கள் பேசலை அப்படின்னு சொல்கிறீங்க.
அங்கேயும் அடையாள அழிப்பு தான். அதுதான் நடக்குது இங்கேயும். நாம வந்து மாவீரர் நாளை கொண்டாடினா இவங்க வந்து சட்ட எரிப்பு, சாதி ஒழிப்பு, மாவீரர் நாள் அப்படின்னு கொண்டு வராங்க. சரி, அடுத்த நாளை நம்ம கொண்டாடுறோமே, அதுக்கு என்னடா பண்றதுன்னு யோசிச்சவங்க உதயநிதி ஸ்டாலினோட பிறந்த நாள். யாரை எந்த நாள்ல யார் கூட ஒப்பிடுறது? அப்போ உங்களுக்கு புரியுதா? இது வந்து ஒரு திராவிட பாசிசம் இங்க மறைமுகமா நடந்திருக்கு. அந்த பாசிசத்தால சமீபத்துல அதிக அளவுல பாதிக்கப்பட்டது யாருன்னா நம்ம ஐயா வைரமுத்து தான். இது அவர் உணரணும். நாம பேசி ஒண்ணுமே பண்ண முடியாது. இல்ல, அண்ணனோட இந்த பேரன்பு இருக்குல்ல, அதை இங்க பல பேர் வந்து இந்த மாதிரி தவறா பயன்படுத்துறவங்க இருக்கிறாங்க. அதுல இரண்டாவது நபரா நான் ஐயா வைரமுத்தை பாக்குறேன். முதல் நபரா நான் பாக்குறது அண்ணன் அமீரை தான். அவர் எப்படின்னா பல இடங்கள்ல முடிஞ்ச அளவுக்கு வன்மத்தை, அவரை பத்தி பேசுறதுக்கு விரும்பலப்பா. நான் சொல்ற ஒரே செய்தி என்னன்னா, அவர் இப்ப இத்தனை 17 காணொலிகள் வந்திருக்கு என்ன எதிர்த்து அப்படின்னு பேசுவார். அங்க எதிர்த்துங்கிறதுல யாருமே உங்களை கொச்சையாவோ எதுவும் பேசல. தொடர்ச்சியா நீங்க ஆனா வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் நாம் தமிழர் கட்சியை கடிச்சு வைக்கிறீங்க, கேவலமா பேசுறீங்க, ரொம்ப மலிவா. அது ஏன் அது பண்ணிட்டு என்ன சொல்றாருன்னா, அதுக்கு அவர் வச்சிருக்கிற காரணம் என்ன தெரியுமா? எனக்கு இழக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லை, என்னைய வந்து தொட்டிங்கன்னா நான் ஒவ்வொரு ஊடகமா போயிட்டு பேசுவேன். அதாவது என்னன்னா, எனக்கு இழக்கிறதுக்கு ஒண்ணும் இல்லை, நான் ஓட்டு கேட்டு நிக்கல, நீங்க வாக்கு கேட்குறீங்க, உங்களுக்கு எல்லாரும் வேணும், நானும் வேணும். என்னைய நீங்க தொட்டிங்க, நான் 10 ஊடகத்துக்கு போய் திட்ட ஊடகத்துக்கு போய் பேசுங்க. சமீபத்துல திராவிடத்திற்கு ஒரு விளக்கம் கொடுத்தாரு. தைரியம் இருந்தா, துணிவு இருந்தா எங்களோட நேருக்கு நேரம் திராவிடனா என்னன்னு பேசுறதுக்கு ரெடி. விடுங்க, அவர்கிட்ட அவ்வளவு கருத்து சார்ந்தலாம் அவரை எவ்வளவு ஆணவமா பேசினார் தெரியுமா? அவரு ரொம்ப எளிமையா ஒண்ணு சொல்றேன் தம்பி, அதெல்லாம் நான் அதுக்கெல்லாம் நீங்க பேசுற மாதிரி பேசுறதுக்காக நான் வரல. நான் சொல்ற செய்தியே வேற. மீண்டும் மீண்டும் அந்த பேரன்பை பயன்படுத்திக்கிட்டு நம்ம என்ன வேணா பேசலாம். ஏன்னா சீமான் எதுவும் கண்டுக்க மாட்டாரு, நாளைக்கு நமக்கு சிக்கல்னால வந்து நிற்பாரு. இப்பவும் சொல்றேன், அண்மையில அண்ணன் அமீருக்கு வந்த சிக்கலப்போ அவருக்கு ஆதரவா பேசின ஊடகங்கள்ல பேசின ஒரே கட்சி தலைவர் அண்ணன் சீமான் மட்டும்தான். ஜாஃபர் சாதிக்க வச்சு அமீரை வீழ்த்தணும்னு எவ்வளவு இங்க முயற்சிகள் நடந்ததுன்னு எல்லாருக்கும் தெரியும். அதுல அவருக்கு ஆதரவா நின்ன ஒரே நபர் அண்ணன் சீமான் தான். அது என் தம்பி செஞ்சிருக்க மாட்டான், அவனுக்கு அதுக்கும் தொடர்பு இல்லை. உங்ககிட்ட கேட்டாரா இல்லையான்னு கூட எங்களுக்குலாம் தெரியாது, ஆனாலும் பேசினார் அண்ணன். அதுதான் அவர் அந்த பேரன்போட உங்களை வந்து தற்காக்கணும், நீங்களாமும் உறவுகள் அப்படின்னு நிற்கிறது. ஆனால் அதை பயன்படுத்திக்கிட்டு போகிற இடத்துலலாம் அரசியல் செய்கிறது. அதாவது இன்னைக்கு சொல்கிறாரு, அவர்கிட்ட இருந்த ஜனநாயகம் மாதிரி நான் எந்த தலைவர்கிட்டையும் பார்த்ததில்லை. யாரு? ஐயா கருணாநிதி கிட்ட. அந்த ஜனநாயகம் தான் மேடையில் பேசின உங்களை தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் எடுத்து போட்டுச்சு. அது ஒரு செய்தி நினைவில் இருந்தாலே அவர் ஜனநாயகவாதின்னு அண்ணன் அமீர் சொல்ல மாட்டேன். பல செய்திகள் நீங்க அப்படி பாக்குறீங்கன்னா நீங்க இவ்வளவு, அதாவது இவர் வந்து அவரை இருங்க ஒரே நிமிஷம் இருங்க. அந்த ஜனநாயகம் வந்து அடுத்து அவருடைய வாரிசுக்கு கொடுத்துட்டு போனாரா? அதுக்கு ஒரு பக்கம் வைங்க. நான் என்ன கேட்கிறேன், போன வருஷம் இந்திய எதிர்ப்பு போராட்டத்துல அவரும் கலந்துகிட்டாருல அண்ணன் கூட. 2022 நமக்கு எந்த சாலையை ஒதுக்கி கொடுத்தாங்க? மூத்திர சந்து. உண்மையா அதான் கால் வரைக்கும் சாக்கடை தண்ணி ஓடுது. பெண்கள் குழந்தைகள் உட்பட லட்சக்கணக்கான பேர், நீங்க நம்புறீங்களா இல்லையா, அத்தனை பேர் வந்தாங்க, நடந்து போனாங்க. இன்னைக்கு அவங்க அப்பாவுக்கு நினைவஞ்சலின்னு சொல்லிட்டு அவர் எந்த ரோட்ல நடந்து போனாரு? நாம எந்த ரோட்ல அனுமதி கேட்டோமோ அந்த ஏன் அந்த அனுமதி எங்களுக்கு இல்ல? இந்திய எதிர்ப்பு போராட்டம் தானே நடத்தணும், திமுக எதிர்ப்பு போராட்டம் நடத்தணும். திமுகவோட கொள்கைகள்ல ஒண்ணு இந்திய எதிர்ப்பு, இந்தி திணிப்பை எதிர்க்கிறது தான். நம்ம அந்த போராட்டத்தை நடத்துறோம். அதுவும் முதன்மையா அதை யாரை எதிர்த்து? ஒன்றிய அரசை எதிர்த்து. அதுக்கு அனுமதி கொடுக்காம அலைக்கழிச்சு கடைசி நேரத்துல இந்த ஒரு சந்துல கொடுத்து யாருக்குமே தெரியக்கூடாது, நாம் தமிழர் கட்சி அடையாளப்படக்கூடாது. நாம் தமிழர் கட்சிக்கு மட்டும் நடக்கல தம்பி. இப்போ அண்மையில் அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் இறந்த போது ஒரு பேரணி அனுமதி கேட்குறாங்க. ரஞ்சித் அவங்க கட்சிக்காரங்களாம், அவங்களும் இதே வாலாஜா சாலையை கேட்குறாங்க. அவங்களுக்கும் வாலாஜா சாலையை தராமல் அங்கே இதே வாகன நெரிசலாகவும் அங்கே கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு கொண்டு போய் நமக்கு கொடுத்த இடத்துல கொடுத்து அவங்களும் அதே இடத்துல தான் போயிட்டு வந்தாங்க. இன்னொரு கதை தெரியுமா? நேற்றைக்கு வள்ளுவர் கோட்டத்தில் ஏதோ ஆர்ப்பாட்டம் நடத்திருக்காங்க. அனுமதி இல்லாமல் ஆர்ப்பாட்டம் நடத்திட்டாங்கன்னு சொல்லி ஆம்ஸ்ட்ராங்கோட மனைவி மேலே இன்னைக்கு வழக்கு. ஆமா, பார்த்தா இதுல என்னன்னா, தொடர்ச்சியா அந்த சாலை வாலாசா சாலையில செய்தா அது பெரிய சாலை, நிறைய பேர் நடந்து வரலாம், சிக்கல் இருக்காது. இந்த கீழே விழறது, எந்திரிக்கிறது, சாலை சிக்கல்லாம் இல்லை. அப்ப நடந்து வரும்போது இது காட்சிப்படுத்துறதுக்கும் ஊடகங்களுக்கு எளிதா இருக்கும், செய்தி நல்லா போய் சேரும். இதை தடுத்து நிறுத்தணுன்றதுக்காக இந்த கொண்டு போய் எழும்பூர்ல இருக்கிற அந்த இடத்துல கொடுக்கறது எல்லாருக்கும். ஆனா இவங்க அப்பாவுக்கு இறந்து 6 ஆண்டாவது, 6வது நினைவு நாள், அதுக்கு மட்டும் நீங்க அந்த வாலாசா சாலையில அப்படியே இவர் வந்து வாக்கிங் போயிட்டு வருவாரு. அதுதான் ஜனநாயகமா? இது ஒரு பக்கம். நாங்க என்ன கலவரம் பண்றதுக்கு அனுமதி கேட்டோம்? சொல்லுங்க அமீர் அண்ணா, உங்களுக்கு என்ன? இவரு வந்து அண்ணன் கூட அண்ணன் வந்து தான் பக்கத்துல இடம் கொடுத்து அந்த பேரணியில கூட்டிகிட்டு வந்தாரு. பாதுகாப்பா வந்தீங்க, இறங்கி மக்களோட மக்களா நடந்து வந்திருந்தீங்கன்னா அன்னைக்கு பேரணியில வந்த மக்களோட பட்ட கஷ்டம் என்னன்னு தெரிஞ்சிருக்கும். நான் ஏதோ ஒண்ணு பேச வந்து நீ அவரோட வம்பு இழுத்துக்கிட்டு இருக்கேன். வம்பு இழுக்கலண்ணா, கொஞ்சமாவது நன்றி உணர்ச்சி இருக்கணும்னு சொல்றேன். நான் அவருக்கு இருந்தா அவர் பாத்துக்கிட்டோம். அதெல்லாம் அவரோட செய்தி, அவர் சிந்திக்க வேண்டிய செய்தி, அதை விடுங்க. நான் சொல்றது என்னன்னா, ஜனநாயகவாதின்னு ஐயா கருணாநிதிக்காக இவ்வளவு பேசுற அமீர் அண்ணன் அந்த எதுக்காக ஜனநாயகவாதின்னு சொல்றாருன்னா, அவரை எதிர்த்து சில செய்திகள் பேசியிருக்காங்க. அதுக்கு பிறகு அவரை போய் சந்திக்கிறாங்க, அப்படியே குழந்தை போல அதெல்லாம் மறந்துட்டு பேசினாரு அப்படிங்கிறாங்க. நான் அதே கேட்குறேன், அண்ணன் சீமானை எத்தனை இடத்துல சர்வாதிகாரி அப்படின்னு நீங்களே பேசியிருக்கீங்க.
ஆனால் அண்ணன் சீமான் நீங்கள் எவ்வளவு பேசின பிறகும் அடுத்த முறை அவரை சந்திக்கும் போதும் சிரிச்சுக்கிட்டு காட்சி எடுக்கிறதுலேருந்து உங்களுக்கு ஒரு சிக்கல் வரும்போது நீங்கள் இருக்கிறீங்களோ இல்லையா ஆதரவாக படத்தை பார்த்துட்டு கமெண்ட் சொல்கிறது பேசுறதுலேருந்து எல்லாமே செஞ்சிருக்கிறாருல. அப்போது அது உங்களுக்கு ஜனநாயகமாக தெரியல. ஆனால் கருணாநிதி செஞ்சால் ஜனநாயகமாக தெரியுதுன்னா இந்த பார்வையே சனாதன பார்வை தான். ஒருத்தர் ஏன்னா அவர் இருக்கிற அதிகாரம் அங்கே பிறப்பின் அடிப்படையில் பேதம் கற்பிக்கப்படுது, இங்கே அதிகாரத்தின் அடிப்படையில் பேதம் கற்பிக்கப்படுது. அதிகாரத்தில் இருந்ததுனால இவரை எதிர்த்ததெல்லாம் மறந்துட்டு அவரோட சகஜமாக பேசினா அவர் ஜனநாயகவாதி. இங்கே ஒருவருக்கு அதிகாரம் இல்லை, அதிகாரத்தை கேட்டு தான் இங்கே வந்து போராட்டமே பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. இவ்வளவு அழுத்தங்கள் கொடுக்குறாங்க எல்லா தரப்புல இருந்தும். அதில் எந்த பக்கம் அழுத்தம் கொடுக்குதோ அந்த தரப்புல இருந்து இவரை அழுத்துறதுக்கு நீங்களும் சில வேலைகளை செய்கிறீங்க. அவர் பேரன்பையும் அனுபவிச்சுக்கிறீங்க. எல்லாம் செஞ்சுட்டு அவர் பேரன்பை அனுபவித்த பிறகும் அது சர்வாதிகாரம், அது பாசிசம், இல்லை அதுக்கு துணை போகிறது அப்படின்னு நீங்கள் பேசுகிறீங்க. இது ஜனநாயகம், இது ஜனநாயகம் இல்லைன்னு பேசுகிறீங்கன்னா யார் பார்வையில் பிழை இருக்குங்கிறத அண்ணன் அமீர் தான் சிந்திக்கணும். இதில் எல்லாருக்கும் சொல்ல வேண்டியது என்னென்னா, உண்மையிலே அண்ணன் சீமான் வந்து சரி எதுவோ அதன் பக்கம் நிற்கணுங்கிறதுக்காக தான் ஐயா வைரமுத்துக்கு எப்போல்லாம் சிக்கல் வருதோ அப்போல்லாம் வந்து நிற்கிறார். ஏன்னா அது ஐயா வைரமுத்து அப்படிங்கிறதுனால வந்து நிற்கணுங்கிறது இல்லை, உண்மையிலே அவர் மேலே பிழை இல்லை. அவருக்கு ஒரு பட்டம் கொடுக்கணும்னு விரும்புகிறாங்க, விரும்புகிறவங்களும் கொடுக்குறாங்க, ஏற்கிறவரும் ஏற்கிறாரு. இடையில நீங்கள் வந்து அரசியல் பண்ணுறீங்க, அப்போ அங்கே வந்து நிற்கிறாரு. ஜாஃபர் சாதிக்குன்னு ஒருத்தர் இந்த மாதிரி செயல்பாடுகளில் ஈடுபட்டிருக்கிறார். அவரோட சேர்ந்து சில வணிகங்கள்லாம் அண்ணன் அமீர் ஈடுபட்டிருக்கிறார். அதனால அண்ணன் அமீரும் வந்து அந்த குற்றச்சாட்டு செய்தவர்னு ஆகாது அப்படின்னு அண்ணனுக்கு தெரிஞ்சதுனால உடனே அமீருக்காக வந்து பேசுகிறார். இப்படி எப்போவுமே எது சரியோ அதன் பக்கம் நிற்கணும்னு அண்ணன் சீமான் பேசியிருக்கிறார். ஆனால் இவங்க எல்லாருமே அண்ணன் சீமானை பயன்படுத்தி கொண்டு இவங்களோட செயல்பாடுகளுக்கு அப்படியே நகர்ந்து போயிருக்கிறாங்க. எந்த அரசியலோட துணை நின்றால் இவங்களோட செயல்பாடுக்கு எளிமையாக இருக்கும், ஒரு என்ன சொல்ற அரணா இருக்குமோ அங்கே போய் நின்றுக்கிறாங்க அப்படிங்கிறது தான் இவங்க செயல்பாடுகள் நமக்கு உணர்த்துறது. அதனால் அதையும் சொல்லிக்கலாம். சரிண்ணே, பேசுறதுக்கு நிறைய விஷயம் இருக்குது. இத்தோட இந்த காணொலியை முடிச்சுக்கலாம், மற்றதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். நன்றி, வணக்கம்.